அன்னியாசிய ஆர்மீஸ் இன்றைக்கி நம்ம ஜிகிக்கு தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். அண்ட் இதோட டைட்டில் வந்து ரிவெஞ்ச் ஒன் நைட் ஸ்டாண்ட் வித் மை சீனியர் ஆஃப்டர் 3 years. ஸோ வாங்க நம்ம டைரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்குது. அதில் ஒரு ரூம் நம்பர் தான் 105 அப்படின்ட்டு இருக்குது. ஸோ அதுக்குள்ளே அப்படியே போனால் அங்கே நீங்கள் தான் நல்லா படுத்துட்ருக்கீங்க. அப்படியே ஹக் பண்ணிவிட்டு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக. அப்போ நீங்கள் தான் வெளிலேருந்து வர அந்த சூரிய வெளிச்சத்தில் அப்படியே கண் முழிக்கிறீங்க. கண் முழிச்சா கூட உங்களால் அப்படியே பெட்டை விட்டு எந்திரிக்க மனசே இல்லாதனால நீங்கள் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிட்டே, என்னடி நீ இன்னைக்கு இவ்வளோ வெயிட்டாக இருக்க, இவ்வளோ ஹார்டாக வேற இருக்க அப்படின்ட்டு தடவிட்டே நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. அப்போ அந்த சைட்லேருந்து என்ன பின்ன எப்படி இருக்கணும்னு நினைக்கிற, ஆனால் நீ தான் செம்ம சாஃப்டாக இருக்க அப்படின்ட்டு ஒரு பையன் குரலை கேட்க நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிறீங்க. என்னது இது, நம்மளுக்கு பையன் குரலெல்லாம் கேட்குது. சேச்சே, தூக்கு கலக்கத்தில் இருக்கோம்ல, அதனால அப்படி இருக்கும். இல்லைனா மியா தான் இப்படி குரலை மாற்றி பேசுகிறாளா என்ன அப்படின்ட்டு நீங்கள் மியா என்ன குரலை மாற்றி பேசுகிறியா என்ன குரலை மாற்றி பேசுகிறேன்னா நான் என்னோடய குரலில் தானே பேச முடியும் அப்படின்ட்டு மறுபடியும் ஒரு பையன் பேசுகிற மாதிரியே பேச நீங்கள் இப்போ தான் அப்படியே ஷாக் ஆகிட்டு கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் மேலே ஒருத்தர் படுத்து கிடக்குறான். நீங்கள் அப்படி எட்டிக்கிட்டு ஒரு முதி தான் அங்கே போய் விழுந்துட்டான் பெட்டுக்கு அந்த சைடு. நீங்கள் அதுக்கப்புறம் பெட்ஷீட்டை வச்சு உங்களை கவர் பண்ணிக்கிட்டு அப்படியே பொறுமையாக எட்டி பார்க்குறீங்க. அப்போது அங்கிட்டு விழுந்து கிடந்தவரும் அப்படியே எழுந்திரிச்சு உக்காந்துட்டு உங்களை தான் பார்க்குறாரு. நீங்கள் பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டு ஜங்குக் அப்படின்றீங்க. அப்போ அவர், வயன் இருந்தாலும் ரொம்ப மோசம்தான் வயன், இப்படி எட்டிக்கிட்டு முதிக்கிற, அவன் கூட வாழ்கிறதுல ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு அவர் அப்படியே எந்திரிக்கிறாரு. ஆனால் நீங்கள் இன்னும் ஜங்குக் அப்படின்ட்டு ஷாக் ஆகிட்டு அவரே தான் பார்த்துட்ருக்கீங்க. என்ன வயன் இப்படி பார்க்குற, ஜங்குக் சீனியர் நீங்கள் ஏன் உனக்கு இப்போ தான் தெரியுதா, நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு நீங்கள் குழம்பிட்டு அவரை பார்த்த ஷாக்லேயே கேட்டுட்ருக்கீங்க. என்னவோ எண்ணி, அப்போ நேற்று நடந்ததெல்லாம் ஞாபகம் இல்லைன்னு சொல்ல போறியா, இல்லை நான் தான் தெரியாமலே என் கூட இருந்தேன்னு சொல்ல போறியா? என்ன பேசுகிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல. நீயே பாரு, என் மேலேயும் ஒரு ட்ரெஸ்ஸும் இல்லை, உன் மேலேயும் ஒரு ட்ரெஸ்ஸுமே இல்லை. அப்போ தான் நீங்கள் அவரை பார்க்குறீங்க. ஆமாம், ட்ரெஸ்ஸு போடாமல் தான் நின்றுட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட் அதை மறைங்க அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்க ஒரு தலைவணி எடுத்து அவர் மேலே விட்டுறீங்க. ஸோ அவரும் கேட்ச் பிடிச்சிட்டு சரி ஓகே போனால் போகுது அப்படின்ட்டு அவர் அப்படியே மறைச்சிக்கிட்டு அப்படியே உட்காராரு. இருந்தாலும் வயன் நேற்று நைட்டு செம்மையாக தான் இருந்துச்சு. அதுவும் நீனும் நானும் 3 வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்ணுறோம். அந்த நைட்டு இவ்வளோ பிரமாதமாக மெமோரபுளாக இருக்குன்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. என்ன சொல்கிறீங்க, நேற்று என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சா, அது நீயும் நானும் இந்த ரூமில் அப்படியே அப்படின்ட்டு அவர் அப்படியே அவங்க கழுத்துக்கு கீழே பார்த்துட்டே, எவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு தெரியுமா, செம்மையாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நான் அந்த மாதிரி ஒன்றை ஃபீல் பண்ணதே இல்லை. ஒரு மாதிரி பஞ்சு போல் அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு அப்படின்ட்டு அவர் சொல்லிகிட்ருக்க. நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நீ தானே கேட்டால் என்ன நடந்துச்சுன்னு, சொன்னால்தான் டிஸ்கிரைப் பண்ணி சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு அவர் ஒரு மாதிரி உங்களை பார்த்துட்டே பேசிகிட்ருக்க. நீங்கள் போதும் அதோட நிறுத்திக்கோங்க அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல, சரி ஓகே நீ வைக்கப்படுற எதுக்கு சொல்லிட்டு, சரி அது இருக்கட்டும், எனக்கு ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வேணும் ஏன்னா அப்படின்ட்டு நீங்கள் பார்க்க அவர் அப்படியே உங்கள் கிட்ட தான் வராரு ஆசையாக. ஸோ அதுலேருந்தே புரியுது அவர் எதை கேட்குறாருன்னு. இங்கே பாருங்கள், நேற்று நடந்தது ஒரு மிஸ்டேக், அதை அப்படியே விட்டுருங்க. ஏன்னா மிஸ்டேக்கா அப்படியெல்லாம் நீ சொல்லக்கூடாது. சரி ஓகே, உனக்கு வெக்கமாக இருக்குது, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனாலும் அட்லீஸ்ட் பெட் காஃபி பெட் டீ அப்படின்ட்டு ஏதாச்சும் கொடுக்கலாம்ல அப்படின்ட்டு அவர் உங்கள் லிப்ஸை பார்த்துட்டே கேட்க, நீங்கள் பக்கத்தில் இருக்க இன்னொரு தலைவணி எடுத்து அவர் ஃபேஸில் கவர் பண்ணுற மாதிரி பிடிச்சிட்டு நீங்கள் அப்படியே, இங்கே பாருங்கள் இதுக்கு மேலே என்கிட்ட வச்சுக்காதீங்க அப்படின்ட்டு அப்படியே விட்டுட்டு நீங்கள் பெட்ஷீட்டால் உங்களை ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிட்டு அப்படியே நீங்கள் கீழே செதறி கிடக்கிற உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துக்கிட்டு இல்லை பொறுக்கிக்கிட்டு நீங்கள் அப்படியே வாஷ்ரூம்குள்ளே போகிறீங்க. வாஷ்ரூம்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன நடக்குதுங்க, இவர் கூட நேற்று அப்படி என்ன தான் நடந்துச்சு,
நான் என் ஃப்ரெண்ட் மியா அப்படின்ட்டு எல்லாரும் கிளப்புக்கு தானே வந்தோம். அதுவும் நாங்கள் ட்ரிங்க்ஸ் கூட பண்ணலையே, அப்புறம் எப்படி? அதுவும் இல்லாமல் அவங்கெல்லாம் எங்கே அப்படின்ட்டு உங்களுக்கு செம்ம குழப்பமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ஜங்குக்கை நான் 3 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறேன். அதுவும் இப்படியா நாங்கள் மீட் பண்ணோம்? ஏன் இப்படி விதி நம்ம வாழ்க்கையில் இப்படி விளையாடுது அப்படின்ட்டு குழம்பிப்போ நீங்கள் யோசிக்கிறீங்க. அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக். நீங்கள் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட், இந்தியாவிலேருந்து இங்கே வந்து படிச்சுட்ருக்கீங்க. அப்போல்லாம் நீங்கள் ரொம்ப இன்னோசென்ட் தான். உங்கள் கூட 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்திருப்பாங்க. அந்த தைரியத்தில் தான் நீங்கள் வேறு ஒரு கண்ட்ரியில் வந்து படிச்சுட்ருப்பீங்க. ஸோ அப்படியே உங்கள் கேம்பஸுமே செம்ம பெருசாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே இப்போது பயந்து போய் நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கு முன்னாடி 4-5 பேர் உங்களை புள்ளி பண்ணிகிட்ருக்காங்க. என்ன பார்த்துட்ருக்க, காசெடு அப்படின்ட்டு உங்களை பார்த்து சொல்லிகிட்ருக்காங்க. நீங்கள் ஒரு மாதிரி பாவமாக முழிச்சுக்கிட்டு அவங்களே பார்த்துட்ருக்கீங்க. இப்படி பார்த்தா மட்டும் உன்னை விட்டுருமா, எடு காசு எடுடி அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் இல்லை என்கிட்ட காசு இல்லை அப்படின்ட்டு தட்டு தரமாக தான் பேசுகிறீங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப இன்னோசென்ட்டு. உங்களுக்கு அப்போதைக்கு இந்த உலகத்தை பற்றிலாம் அவ்வளோவா தெரியாது. ரொம்ப இன்னோசென்ட்டான ஒரு பொண்ணு நீங்கள். ஸோ அதனால் இவங்ககிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்ட்டு ஒன்றுமே புரியாமல் நீங்கள் முழிச்சிட்டே நின்றுட்டுருக்க. அப்போது உங்களை புள்ளி பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு கடுப்பாயிடுச்சு. இவன் என்ன இவ்வளோ கேட்டுட்ருக்கோம் அமைதியாக நின்றுட்டுருக்கா, இவ்வளோ எப்படியே விட்டு சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு உங்களை பயமுறுத்துறதுக்காண்டி உங்களை அடிக்கிற மாதிரி அப்படியே கையை ஊங்குறான். நீங்களுமே பயந்துக்கிட்டு அப்படியே கீழே குடிஞ்சிக்கிட்டீங்க, ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு. அப்போது அவனோட கையை பிடிச்சிட்டு, டே என்னடா இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு ஜங்குக்கோட என்ட்ரியே இப்போ தான். அவர் தான் இப்போது என்னடா பண்ணுறீங்க, இவட்ட அப்போலேருந்து காசு கேட்டுட்ருக்கோம், கொடுக்கவே மாட்டாடா. அப்போ ஜங்குக் அப்படியே திரும்பி உங்களை தான் பார்க்குறாரு. நீங்களும் நம்மளை யார் காப்பாற்றினா அப்படின்ட்டு நிமிர்ந்து பார்க்குறீங்க. ஜங்குக் ரொம்ப ஹேண்ட்ஸமாக நின்றுட்டுருக்காரு. ஸோ நீங்கள் அவரை பார்த்துட்டு அப்படியே அவரே விடாமல் பார்த்துட்ருக்க. அவர், ஓ ஏம்மா இப்படி பண்ணுற, காசு கேட்டால் கொடுக்க வேண்டியதானே? இல்லை என்கிட்ட காசு இல்லை. ஓ காசு இல்லையா, விடுடா, அவட்ட காசு இல்லையா. ஆனால் டே விடுடா அப்படின்ட்டு அவர் அப்படியே உங்ககிட்ட பெண்ட் பண்ணி, சரி நீ எந்த டிபார்ட்மெண்ட்? நான் அப்படின்ட்டு நீங்கள் 2 நிமிஷம் முழிச்சிட்டு, நான் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட். ஓ ஓகே ஓகே. அப்போ கரெக்டாக பெல்லோ ரேங்க் ஆக டைம் ஆச்சு, நான் கிளாஸுக்கு போட்டா? போ தாராளமாக போ அப்படின்ட்டு சொல்ல, நீங்களும் அப்படியே தப்பிச்சா போதுண்டா அப்படின்ட்டு நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போ ஜங்குக், ஒரு நிமிஷம். அப்போ நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. உன்னோட பேர் என்ன சொல்லலை அப்படின்ட்டு கேட்க, நீங்கள் என்ன பேரா அப்படின்ட்டு மறுபடியும் இன்னொரு பேல் ரிங் ஆகுது. ஸோ அதனால் நீங்கள் அப்படியே ஓடி போயிட்டீங்க எதுவுமே சொல்லாமல். என்னவா கேட்டால் பதில் சொல்லாமல் ஓடி போகிறா அப்படின்ட்டு ஜங்குக்கு பின்னாடி ஓடி வராரு. ஆனால் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் எங்கே போனீங்கன்னு தெரில, அப்படியே மறைஞ்சிட்டீங்க. டே என்னடா நீ இப்படி பண்ணிட்ட அப்படின்ட்டு உங்களை புள்ளி பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அவங்களாம் வந்து ஜங்கு கிட்ட கேட்குறாங்க. என்னென்னா ஜங்குக்கு இவங்க எல்லாருமே ஒரு கேங்கு தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேங்குக்கு ஒரு ஹெட்டு மாதிரினா அது ஜங்குக் தான். அதுவே தெரியாமல் நீங்கள் ஜங்குக் தான் உங்களை காப்பாற்றிட்டாரு அப்படின்ட்டு நினச்சிட்ருக்கீங்க. இப்போது ஏன்டா இப்படி பண்ண? இல்லைடா அது அப்படின்ட்டு அவர் நீங்கள் எங்கே போனீங்க அப்படின்ட்டு தேடிட்டே சொல்லிகிட்ருக்க. அவர்கிட்ட வந்து காசை பிடிங்கிருந்தா அட்லீஸ்ட் ஸ்நாக்ஸுக்காச்சும் யூஸ் ஆகிருக்கும். இப்படி பண்ணிட்டியடா, உனக்கு என்ன ஸ்நாக்ஸ் தானே, நான் வாங்கி தரவா? ஐயோ ஜாலிடா அப்படின்ட்டு எல்லாருமே ஜாலியாக ஜங்க கூட போயிட்டாங்க. சரி நீ எதுக்கு அந்த பொண்ணை அப்படியே விட்ட? அது இல்லை, அந்த பொண்ணு ஏதோ ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டாக தோணுச்சு. ஓ இன்ட்ரெஸ்டாக தோணுச்சா? இன்ட்ரெஸ்ட்னா அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லை, கொஞ்ச நாளைக்கு அவளை வச்சு கலாய்க்கலான்னு. ஓ ஆனால் அவள் பேர் தான் ஒன்றுமே தெரிலையே, ஆனால் அவள் டிபார்ட்மெண்ட் தான் தெரிஞ்சிருச்சே அப்படின்ட்டு அவர் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் கூட அப்படியே போகிறாரு. உங்களை காப்பாற்றினது ஒன்றும் நல்ல மனசுத்தனமாக இல்லை, உங்களை வச்சு இதுக்கப்புறம் ஓட்டலாம், நல்லா கலாய்க்கலாம், புள்ளி பண்ணலாம் அப்படின்ட்டு தான் ஒரு மைண்ட் செட்டில். அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சீனியர், நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு டே காலேஜ் வந்திருக்கீங்க, ஃபஸ்ட் டேவே இப்படி ஆகிப்போச்சு. ஸோ நீங்கள் இப்போ கிளாஸுக்கு போயிட்டு உங்கள் 2 ஃப்ரெண்டையும் தான் திட்டிகிட்டு இருக்கீங்க. ஏண்டியவன் என்னை இப்படி திட்டுற? ஆமாம் உங்களால் தான். நான் என்ன சொன்னேன், என் கூட வாங்க, ஒருத்தங்களாச்சும் வாங்கன்னு சொன்னேன். நீங்கள் போவையன் நீங்கள் தானே இருக்குது அப்படின்ட்டு அனுப்பி விட்டீங்க. இப்போ பாருங்கண்ணா, என்னடி பார்க்கணும், என்னடி நடந்துச்சு? அதுவா அப்படின்ட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறீங்க. நல்ல வேலை அவர் வந்தார், அந்த சீனியர் மட்டும் வரலனா அவ்வளோதான். ஓ ஜங்குக் சீனியர் வந்து காப்பாற்றினாரா? ஆமாம். ஓ ஓகே அப்படின்ட்டு உங்கள் 2 ஃப்ரெண்ட்ஸும் உங்களை கலாய்க்க ஆரம்பிக்க. அப்போது உங்கள் பின்னாடி ஒருத்தி உட்காந்துட்ருக்கா. என்ன சொல்கிற, ஜங்குக் சீனியர் வந்து உன்னையே காப்பாற்றினாரா? ஆமாம், அங்கே புலி பண்ணிகிட்ருக்கவங்கக்கிட்ட வந்து காப்பாற்றினாரு. நீ அந்த ஜங்குக் சீனியரை மட்டும் நம்பவே நம்பாத. என்ன
ஆமாம், அந்த கேங்குக்கு ஹெட்டே அவர் தான். அவர் போய் உன்னை காப்பாற்றினாருன்ற. ஆமாம், அவர் தான் என்னை காப்பாற்றி விட்டார். அவரோட காரணம் இல்லாமல் உன்னை காப்பாற்றி விட சான்ஸே இல்லை. என்ன சொல்கிற? ஆமாம், அவரை நம்பாத, சொன்னால் கேளு. உன்னை வந்து எப்படி கலாய்க்க போகிறான்னு மட்டும் பாரு. நல்ல வேலை. நீ எந்த டிபார்ட்மெண்ட் சொன்ன? நான் வேறு டிபார்ட்மெண்ட் தான் சொன்னேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டு நான் சொல்லலை. நல்லா தான் போச்சு. உன் பேர் வச்சு சொன்னியா? இல்லை, பேரும் சொல்லலை. அப்பாடி, அப்போ நீ இப்போ சேஃப் சைடில் இருக்க. நல்லதாக போச்சு. இதெல்லாம் சொல்லியிருந்தான்னு வச்சுக்க, கிளாஸ் ரூமுக்கு வந்து எல்லாருக்கும் முன்னாடியும் உன்னை புள்ளி பண்ணியிருப்பாங்க, உன்னை அசிங்கப்படுத்தியிருப்பாங்க. நல்ல வேலை நீ தப்பிச்சுக்கிட்ட அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. நீங்களும் என்ன நிஜமாக தான் சொல்கிறியா? ஆமாம், நான் எதுக்கு போய் சொல்ல போகிறேன்? எனக்கு தெரியும். அவரும் எனக்கு சீரியராக தான் இருந்தார். நான் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே. எனக்கு தெரியாதா? ஓ, நல்ல வேலை வையன், நீ தப்பிச்சிட்ட. நான் கூட அவர் நல்லவர்னு நினச்சேன். நானும் அவர் நல்லவர் தான் நினச்சேன். அவர் அப்படி தான் என்னை காப்பாற்றியும் விட்டார் அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்போது நீங்கள் நெக்ஸ்ட் டே மறுபடியும் காலேஜுக்கு ஜாலியாக உங்கள் ஃப்ரெண்டு கூட பேசிவிட்டு அப்படியே உங்கள் கேம்பஸ்குள்ளே தான் என்ட்ரி ஆகிறீங்க. ஆனால் உங்கள் ஃபேஸில் இருக்க ஹாப்பினஸ் உள்ளே என்ட்ரி ஆகிற வரும் தான் இருக்குது. ஏன்னா கேட்டுக்கிட்ட இருந்து பார்க்கும்போதே ஜங்கு கூட கேங் தான் தெரியுது. என்ன இவர் இங்கே இருக்காரு? ஐயோ, மாட்டிக்கிட்டா. அதுக்கப்புறம் நான் போய் சொன்னாலாம் தெரிஞ்சிருக்குமே. இப்போது இவங்களாம் சேர்ந்து நம்மளை கலைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்படின்ட்டு நீங்கள் பயந்துக்கிட்டு அப்படியே நிற்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அப்படியே பேசிட்டு போயிருப்பாங்க. திரும்பி பார்த்தா உங்களுக்கு காணோம். ஸோ அவங்க அப்படியே திரும்பி பார்த்தா நீங்கள் அங்கேயே நின்றுட்டுருக்கீங்க கேட்டுக்கிட்ட. வயன், என்னடி அங்கேயே நின்றுட்டுருக்க? டைம் ஆச்சு, வா போகலாம். இல்லை, அது வந்து என்ன? அது வந்து போய் என்ன ஆச்சு அங்கே பாரு. அப்போ அவங்களும் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே ஜங்குக்கும் அவரோட கேங்காக உட்காந்துட்ருக்காங்க. ஜங்குக் ஸ்டெப்ஸுக்கிட்டேயே அப்படியே உட்காந்துட்டு ஒரு காலை மேலே வச்சுட்டு இன்னொரு காலை கீழே வச்சு அப்படியே ஆட்டிக்கிட்டு ஒரு புக்கை தான் புரட்டி பார்த்துட்ருக்காரு. அதுக்கு பக்கத்தில் தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து போகிற வர பொண்ணுங்களை பசங்களை அப்படின்ட்டு எல்லாரையுமே புள்ளி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை பார்த்தோன்னே, என்னடி இது இங்கே இருக்காங்க? அதுதான் எனக்கும் குழப்பமாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறதுன்னா எனக்கு என்னடி தெரியும். சரி, ஒரு வேலை பண்ணலாம் அப்படின்ட்டு ஜங்குக் ஸ்டெப்ஸில் உங்களுக்கு ரைட் சைடில் தான் இருப்பார். ஸோ அதனால் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் உங்கள் ரைட் சைடில் போட்டுட்டு புக்கை வச்சு உங்கள் ஃபேஸே தெரியாத மாதிரி கவர் பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பாதியே தெரியாத மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படி நீங்கள் கவர் பண்ணிக்கிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப்பால் தான் அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க. நீங்கள் அப்படியே பாதி ஸ்டெப்ஸ் ஏறிட்டீங்க. அங்கே தான் கரெக்டாக ஜங்குக் உங்கள் ரைட் சைடில் உட்காந்துட்ருக்காரு. ஸோ இன்னும் பாதி ஸ்டெப் மட்டும் தாண்டி போயிட்டா முடிஞ்சுது, அதுக்கப்புறம் மாட்டிக்க மாட்டோம் அப்படின்ட்டு நீங்கள் போயிட்டுருக்க. அப்போ நீங்கள் வரும்போதே, யாரா இந்த பொண்ணுங்க பார்க்கவே வித்தியாசமாக இருக்காங்க, ஒரு வேளை வேறு நாட்டில் நீங்கள் வந்து படிக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே பார்த்துட்ருக்காங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும். ஆமாம், இந்த பொண்ணு என்ன முகத்தை மறைச்சிட்டு நடந்துட்டுருக்கா, பாதை தெரியுதா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்க. அப்போ தான் ஜங்குக்கோட பார்வையே உங்கள் பக்கம் திரும்புது. நீங்கள் நார்மலாக போயிருந்தா கூட பார்த்துருப்பாரோ என்னமோ. ஸோ இப்போது அவர் பார்த்துட்டு, இந்த பொண்ணு என்ன இப்படி போகுது அப்படின்ட்டு அவருக்கு ஏதோ தோண, அவர் அப்படியே அவர் உட்காந்துட்ருக்க பிளேஸ்லேருந்து கீழே குதிச்சு, இந்தாடா இந்த புக்கை போடுறா அப்படின்ட்டு புக்கை தூக்கி விசடிக்க அவங்க ஃப்ரெண்ட்ஸை கரெக்டாக கேட்ச் பிடிச்சிட்டாங்க. ஸோ ஜங்குக் அப்படியே வர்றாரு. வந்து உங்கள் முன்னாடியே நிற்க, உங்களுக்கு தான் பாதியே தெரியலையே, புக்கை வச்சு மறைச்சிட்ருக்கீங்களே. ஸோ அதனால் நீங்கள் அப்படியே போகிறீங்க. அப்போது ஜங்குக் வந்து நின்றத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டாங்க. ஸோ அவங்க அப்படியே உங்ககிட்ட சொல்லலான்னு ட்ரை பண்ணுறாங்க. சைலண்ட்டாக அப்படியே போயிடணும் அப்படின்ட்டு சிக்னல் காமிக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவங்களும் கொஞ்சம் பயந்துட்டு அமைதியாக அப்படியே போயிட்டாங்க. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட தானே போகிறோம் அப்படின்ட்டு போகிறீங்க. ஆனால் நீங்கள் ஜங்குக் மேலே அப்படியே மோதி அப்படியே நிற்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க அப்படியே மேலே போயிட்டாங்க. நீங்கள் என்ன அப்படின்ட்டு அப்படியே புக்கை லைட்டாக இறக்கி உங்கள் கண்ணை மட்டும் வெளில காமிச்சு அப்படியே நீங்கள் பார்க்க ஜங்குக்கை பார்த்து அப்படியே ஷாக் ஆகிட்டு பார்க்குறீங்க. ஸோ அவருக்கு உங்கள் ஐஸை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாரு. ஏன்னா அன்றைக்குமே நீங்கள் இப்படி தான் ரொம்ப இன்னோசென்ட்டாக பார்த்துருப்பீங்க. இப்பயும் அதே மாதிரி தான் இன்னோசென்ட், கொஞ்சம் பயம் அப்படின்ட்டு கலந்து பார்த்துட்ருக்க. அவர் லைட்டாக ஸ்மிக் பண்ணிவிட்டு உங்கள் முகத்தில் இருக்க அந்த புக்கை அப்படியே எடுக்க நீங்கள் அப்படியே பயந்து போய் பார்க்குறீங்க. ஐயோ, எல்லாம் தெரிஞ்சிருச்சு, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நீங்கள் பயத்தில் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ அவர், ஹோ நீயா,
அப்படின்ட்டு அவர் அப்படியே கிட்ட வர நீங்கள் அப்படியே பின்னாடி போகிறீங்க. ஸோ அப்போது நீங்கள் பின்னாடியே போயிட்டுருக்க, அவரும் வந்துகிட்டே இருக்கார். ஒரு கட்டத்தில் நீங்கள் ஸ்டெப்ஸ் இருக்குது, நீங்கள் ஸ்டெப்ஸில் தானே அப்படியே பின்னாடி போயிட்டுருக்கீங்க. ஸோ அதனால் அப்படியே கால் வலிக்கி விட்டுறா, நீங்கள் விழுகிற மாதிரி போயிட்டீங்க. அப்போது ஜேகே தான் உங்களை அப்படியே பிடிக்கிறாரு. பிடிச்சி அப்படியே உங்களை அவர் பக்கம் இழுக்க நீங்கள் அப்படியே அவரோட செஸ்ட்டில் மோதி அவரையே பயத்தோட பார்க்குறீங்க. இதை ஒட்டுமொத்த கேம்பஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுமே பார்க்குறாங்க. ஆனால் ஜங்குக் அதெல்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்காம, அன்றைக்கி எவ்வளோ தைரியம் தான் என்கிட்டயே பொய் சொல்லிட்டு போயிருப்ப. அப்போ நீங்கள் அப்படியே அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் பின்னாடி வந்துட்டு, பொய்யா? என்ன பொய் அப்படின்ட்டு நீங்கள் தெரியாத மாதிரியே கேட்க, ஏன்னா என்ன பொய்ன்னு வேற கேட்குறியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உண்மையான உன்னோட டிபார்ட்மெண்ட் என்ன? அன்றைக்கி போய் சொல்லிட்டு தானே போனேன் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்னு. அங்கே போய் பார்த்தா அப்படி யாருமே இல்லை. நான் உன்னைய தேடினேன், அங்கே காணோம். ஏன்னா என்னையே தேடினீங்களா? என்னையதுக்கு நீங்கள் தேடினீங்க அப்படின்ட்டு கேட்க ஜங்குக்கு அது அது வந்து நீ சொல்லும் போதே நீ பொய் சொன்ன மாதிரி தோணுச்சு. ஸோ அதனால தான் உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி போய் தேடினேன். அது நான் ஒரு பயத்தில் பொய் சொல்லிட்டேன். ஓ, பயத்தில் போய் சொன்னியா? சரி, ஓகே. இப்போ உண்மையான உன்னோட டிபார்ட்மெண்ட் சொல்லு. அது வந்து இப்போ மட்டும் நீ போய் சொன்னேன்னு வச்சுக்க, நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட். ஓ, கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டா? சரி, உன்னோட பேர்? என்னோட பேர் அப்படின்ட்டு நீங்கள் தயங்கிட்டே இருக்கீங்க. சரி விட, நீ சொல்ல மாட்டேன், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவர் தான் உங்கள் மேலேருந்து புக் எடுத்துருப்பார்ல, உங்களோட புக்கை. ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் உங்கள் பேர் வயன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்ட்டு இருக்குது. நல்ல வேலை, இப்போ நீ போய் சொல்ல, உண்மையாக தான் சொல்லியிருக்க. ஸோ அதனால் உன்னை விட்டுறேன், போ. என்னோடய புக்கு? ஆமாம்ல, உன்னோட புக்கு. சரி, ஓகே. உன் புக்குக்கு பதிலாக நீ எனக்கு என்ன தருவ? நான் என்ன தரணும் அப்படின்ட்டு ஜங்கு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, சரி உன்னோட ஃபோன் நம்பர் கொடு. என்ன ஃபோன் நம்பரா? எதுக்கு? என்ன எதுக்கா? உன்னோட சீனியர் கேட்குறேன், ஃபோன் நம்பர் கூட உன்னால் கொடுக்க முடியாதா? இல்லை, அது வந்து உன்கிட்ட இப்படி பேசிகிட்டு இருக்கலாம், எனக்கு டைம் இல்லை அப்படின்ட்டு உங்கள் புக்லேயே லாஸ்ட் பேஜில் ஏதோ எழுதிட்டு அது கிழிச்சு, இந்தா இதில் என்னோடய நம்பர் இருக்குது, உன்னோட ஃபோன்லேருந்து என்னோடய ஃபோனுக்கு கால் பண்ணு. அப்போது நான் சொல்கிறேன் எங்கே வந்து உன்னோட புக்கை வாங்கணுன்னு, அங்கே வந்து உன்னோட புக்கை வாங்கிக்கோ அப்படின்றாரு. இல்லை, எனக்கு அந்த புக்கு வேணும், எனக்கு இன்றைக்கி கிளாஸ் இருக்குது. அதெல்லாம் முடியாது, நீ எப்போ கால் பண்ணுறியோ அப்போ வந்து இந்த புக்கை வாங்கிக்கோ. இப்போயும் உன்னோட ஃபோனில் அது கால் பண்ணேன்னா உனக்கு இந்த புக்கை கொடுத்துட்றேன். இல்லை, என்கிட்ட ஃபோன் இல்லை. ஏன்னா உன்கிட்ட ஃபோன் இல்லை, அதை என்ன நம்ப சொல்கிறேன்? இல்லை, அது என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இருக்குது. ஓ சரி, ஓகே, நீ போய் என் ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி அதுக்கப்புறம் வந்து புக்கை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூலாக அவங்க புக்கை அப்படியே ரோல் பண்ணிகிட்டே அவர் அப்படியே போகிறாரு. அவரோட கேங்குமே பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே போகிறாங்க. எங்கிட்ட நீங்கள் தான் அப்படியே ஜங்குக்கு போகிறதையே பார்த்துட்ருக்கீங்க. அவரும் போகிறவர் திரும்பி உங்களை பார்த்து ஒரு கண் அடிச்சுட்டு சிரிச்சுட்டு அங்கேருந்து போயிட்டார். நீங்கள் என்ன இது இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே, இப்படியா போகணும் அப்படின்ட்டு உங்களுக்கு மார்னிங்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் அப்படியே போக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே தான் மேலே உங்களுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏய், என்ன ஆச்சு வயன்? நீங்களாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸா? நீ அப்படியே விட்டு வந்துட்டீங்க, நான் என்னடி பண்ணுறது? எங்களுக்கும் பயமாக இருக்காதா? சரி, அதை விட என்னாச்சு அது அப்படின்ட்டு நீங்கள் அந்த பேப்பரை தான் காமிக்கிறீங்க. என்னடி இது, ஏதோ நம்பர் இருக்குது. இது சீனியரோட நம்பர். என்ன, ஜங்குக் சீனியரோட நம்பரா? ஆமாம். இது எதுக்கு உன்கிட்ட கொடுத்தாரு? அது நான் என்னோடய ஃபோன்லேருந்து அவருக்கு கால் பண்ணணுமா, அப்போ தான் என்னோடய புக்கு கொடுப்பாராம் அப்படின்ட்டு நீங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறீங்க. என்னடி நீ இப்படி வந்து மாட்டிக்கிட்டியே. சரி, என்ன கால் பண்ண போறியா என்ன? அது அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே முழிச்சிட்டே சொல்ல. ஸோ அப்படியே அந்த சீன் கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீனில் உங்களோட ஃப்ரெண்டு மியா, அவள் அப்படியே அந்த லாக்கர் ரூமில் தான் ஏதோ புக்ஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே லாக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பினா அப்படியே ஷாக் ஆகிறா. ஏன்னா அங்கே ஜங்குக் தான் ஒரு மாதிரி அழகாக சாஞ்சிக்கிட்டு ஒரு மாதிரி நின்றுட்டுருக்காரு. அவள் பார்த்துட்டு நிஜமாவே ரொம்ப பயந்துட்டா. சீனியர், நீங்கள் இங்கே ஏன் நான் வரக்கூடாதா என்ன? இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, ஓகே அப்படின்ட்டு ஜங்குக் ஏதோ மியா கிட்டே பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அதோடைய சீன் கட்டாக இப்போது ப்ரெசென்ட்டில் உங்கள் ஃபோன் ரிங்காக நீங்கள் அப்போ தான் அந்த ஃப்ளாஷ்பேக்கை அப்படியே கட் பண்ணிட்டு ரியாலிட்டிக்கே வரீங்க. உங்கள் ஃபோன் ரிங் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் அட்டன் பண்ணால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான். வயன் எங்கடி இருக்க, அதை நான் தான் கேட்கணும் அப்படின்ட்டு கொஞ்சம் நேரத்தில் நீங்களுமே அப்படியே ரெடி ஆகிட்டு அப்படியே நீங்கள் வெளில வரீங்க. பார்த்தா ஜங்குக் இன்னுமே அப்படியே தான் உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் கண்டுக்காமல் அப்படியே போகிறீங்க. இங்கே பாரு, நேற்று நடந்ததை மறந்துடு சரியா, அது ஒரு கெட்ட கனவாக நினச்சி மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க.
என்ன கனவா? அப்போ நேற்று நடந்ததுக்கு யார் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது? அப்போ நேற்று நடந்தது எதுவுமே இல்லைன்னு சொல்ல போறியா வயன் அப்படின்ட்டு கேட்க நீங்கள் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் யோசிக்கிறீங்க. அதுக்கப்புறம் உங்கள் பர்ஸ்லேருந்து கொஞ்சம் காசு எடுத்து, சரி நானே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன், நேற்று நடந்ததுக்கு இதை வச்சுக்கோ அப்படின்ட்டு காசு எடுத்துகிட்டு வந்து நீங்கள் அப்படியே பெட்டு கார்னரில் வச்சுட்டு அப்படியே போகிறீங்க. அப்போ ஜங்குக் உங்கள் கையை பிடிச்சி உங்களை பார்க்குறாரு. நீங்களும் அவரே தான் பார்க்குறீங்க. அப்போது நேற்று நடந்தது இந்த காசுக்காண்டி தான் நீ நினைக்கிறியா? இந்த காசுக்கு தான் எல்லாம் நடந்துச்சா? வேறு எதுவுமே இல்லையா வயன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஃபீலிங்காக கேட்குற மாதிரியே கேட்க, நீங்களும் அதில் ஒரு மாதிரி மெல்ட்டான மாதிரியே அவரை பார்த்துட்ருக்கீங்க. அப்போ அவர் இன்னொரு கையில் அந்த காசை எடுத்துகிட்டு, ஓகே இது எனக்கு கொஞ்சம் யூஸாக தான் இருக்கும் அப்படின்ட்டு வச்சுக்க, நீங்கள் சி அப்படின்ட்டு கையை உதறிட்டு, நீ இவ்வளோ கேவலமானவனாக இருப்பான்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்ட்டு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே வெளில போயிட்டீங்க. ஆனால் ஜங்குக் அப்படியே ஸ்மிக் பண்ணுறாரு. ஸோ நீங்களும் வெளில வந்துட்டு, சி இப்படி ஆயிட்டாரு, இவரை நான் இப்படி எதிர்பார்க்கவே இல்லை, ஃபஸ்ட் இருந்ததை விட ரொம்ப மோசம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி தான். ஜங்குக் இப்படியா அப்படின்ட்டு நீங்கள் எதிர்பார்க்கல, ஏன்னா அவர் அப்படி தானே நடந்துக்கிட்டாரு. ஸோ அதனால் ஒரு காசுக்காண்டி சி அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போன்னு கரெக்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் வந்துட்டாங்க. அவங்க 2 பேரும் வந்துட்டு, வயன் என்ன வயன் நீ இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க? அதை நான் தான் கேட்கணும். நீங்கள் 2 பேரும் எங்கே போனீங்க என்னை விட்டுட்டு? எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, நேற்று அந்த ட்ரிங்க்ஸ் பண்ண பிறகு எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, எங்களுக்கும் தான் எதுவுமே ஞாபகம் இல்லை வயன். சரி அந்த மியா எங்கே? எல்லாம் அவ்வளோ தான். மியாவா? அவளையும் காணோம் அப்படின்ட்டு சொல்ல, என்ன காணுமா? ஆமாம் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே உங்கள் பக்கத்து ரூம்லேருந்து டோர் ஓப்பன் ஆகிற சவுண்ட் கேட்க எல்லோரும் திரும்பி பார்க்குறீங்க. அப்போ மியா தான், இன்னும் போதை தழிஞ்ச மாதிரியே தெரில, அப்படியே வரா. ஏய் ஹாய், நீங்களாம் இங்கே தான் இருக்கீங்களா? மியா இங்கே என்னடி பண்ணுற? அது அப்படின்ட்டு அவள் சொல்லிட்டு இருக்கும் போதே அதே ரூம்லேருந்து 2 பசங்க வர்றாங்க. வந்துட்டு ஹேண்ட்ஸமாக வேறு நின்றுட்டுருக்காங்க. இவங்க 2 பேர் கூட தான் நேற்று நைட்டு செம்மையாக போச்சு தெரியுமா அப்படின்ட்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் அவங்கள டச் பண்ணிகிட்டே அவள் சொல்லிகிட்டு இருக்கா. நீங்கள் என்ன சொன்ன? என்ன வயன் உனக்கு காது கேட்காதா? இவங்க 2 பேர் கூட தான் என்ஜாய் பண்ணேன், 1 நைட் என்ஜாய் பண்ணேன். என்ன அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் 2 ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு ஷாக்காகி பார்த்துட்ருக்கீங்க. என்னடி இவ்வளோ ஷாக்காக வரீங்க அப்படின்ட்டு மியா அப்படி கேட்டுட்ருக்கா. நீ புரிஞ்சுதான் பேசுறியா? இன்னும் போது தள்ளியிலையா உனக்கு என்ன அப்படின்ட்டு மியாவை ஃபஸ்ட்டு உங்கள் பக்கத்தில் இழுத்துக்கிறீங்க. பைத்தியக்காரி, என்னடி பேசிகிட்டு இருக்க? நீ பேசுறதுல உண்மையா இல்லை பொய் சொல்லிட்டு இருக்கியா? உன் கண்ணதில் தானே 3 பேரும் அந்த ரூம்லேருந்து வந்தோம், அப்படி எங்களால் பொய் சொல்ல முடியும்? என்ன ஹேண்ட்ஸம் சொல்லுங்க. ஆமாம் நேற்று நைட்டு இந்த பொண்ணு கூட தான் இருந்தோம் அப்படின்ட்டு அவங்களும் ஒரு மாதிரி பேசிகிட்டே சொல்லிகிட்டு இருக்காங்க. சி அப்படின்ட்டு உங்களுக்கு கேவலமாக இருக்குது உங்கள் ஃப்ரெண்டை பார்க்கும்போது. அந்த பசங்க அதோட மட்டும் நிறுத்தாமல், நீ அழகாக இருக்கே, நீ வேணா வரியா என் கூட அப்படின்ட்டு ஒரு பையன் கேட்க, அந்த பையன் வேணான்னா நீ என் கூட வரலாம் அப்படின்ட்டு இன்னொரு பையனும் கேட்குறான். அப்போது கரெக்டாக உங்கள் ரூம் டோர் ஓப்பன் ஆகி ஜேகே வராரு. ஜேகே வந்துட்டு, ஷீ இஸ் மைன், அவள் என்னோடவ, நீங்கள் யார் கேட்குறதுக்கு அப்படின்ட்டு சொல்ல, ஓ ப்ரோ அவங்க உங்களுக்கு சொந்தமானவங்களா? ஓகே நாங்கள் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு அந்த 2 பசங்களும் அமைதியாயிட்டாங்க. நீங்கள் திரும்பி ஜேகேவை முறைக்கிறீங்க. இங்கிட்டு மியா அவங்க 2 ஃப்ரெண்டும் ஜங்குக் சீனியர் அப்படின்ட்டு ஷாக்காகி பார்த்துட்ருக்காங்க. நான் தான் அப்படின்ட்டு அவர் ஏதோ ப்ரௌடாக சொல்லிகிட்ருக்காரு. இங்கிட்டு நீங்கள் என்ன படன்னு தெரியாமல் ஜங்குக்கு தான் முறைச்சிட்ருக்கீங்க. வயன் என்ன வயன் நடந்துட்டுருக்கு? சீனியர் எப்படி இங்கே? அது நான் உங்ககிட்ட இதாக இருந்தாலும் அப்புறம் சொல்கிறேன், வாங்க ஃபஸ்ட் நம்ம எல்லோரும் இங்கே கிளம்பலாம் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே போக மியா அங்கேயே நின்று அந்த 2 பசங்களையுமே பார்த்துட்ருக்கா. ஒரு மாதிரி அவங்களுமே அப்படியே தான் அவகிட்ட ஃப்ளோட் பண்ணுற மாதிரியே பார்த்துட்ருக்க. உங்களுக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு, இது எல்லாமே இவ்வளோ தான் அப்படின்ட்டு அவள் முடியை பிடிச்சி இழுத்துட்டு போகாத குறைதா இழுத்துட்டு போயிட்டுருக்கீங்க. போகும்போது கூட லாஸ்ட்டாக நீங்கள் ஜேகேவை திரும்பி பார்க்குறீங்க. அவர் இன்னுமே உங்களை அப்படியே ஒரு மாதிரி தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் முடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டீங்க. ஸோ நீங்கள்லாம் மறைஞ்ச பிறகு ஜங்குக்கு அப்படியே அவர் பக்கத்தில் நின்றுட்டுருக்க அந்த 2 பசங்களையுமே தான் திரும்பி பார்க்குறாரு ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே. ஸோ அப்படியே அந்த சீன் கட் ஆகுது. அப்படி அவர் என்ன தான் பண்ணாரோ அந்த 2 பசங்களையும். ஸோ இங்கிட்டு இப்போ தான் மியாவுக்கு போதெல்லாம் தெளிஞ்சிச்சு போல், அது கூட தெரியல, நீங்கள் தான் தெளிய வச்சுருக்கீங்க. அவளை கூட்டு போய் அப்படியே ஒரு பக்கெட் நிறைய தண்ணி எடுத்து அவள் மண்டையிலே ஊற்றிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அவள் கொஞ்சம் நார்மலே ஆகுறா. இப்போ நீங்கள் 4 பேரும் 4 பக்கமாக உட்காந்துக்கிட்டு அப்படியே ஒருத்தர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. வயன் நீ ஃபஸ்ட்டு சொல்லு, என்னாச்சு? ஃபஸ்ட்டு எனக்கு தான் இங்கே ஒன்றுமே புரியல.
நேற்று நைட்டு நம்ம எல்லாரும் கிளப்பு போனோம். அது கூட வேணாம் வேணாம்னு சொல்லியும் இந்த எருமை மாடு தான் அப்படின்ட்டு அவங்க பக்கத்தில் இருக்க மியாவை அப்படியே எட்டி முதிக்கிறீங்க. என்னடி நீ, நான் ஒரு ஜாலியாக இருக்கட்டும் தானே போனோம். நாங்கள் எத்தனை தடவை சொன்னோம் வேணாம் வேணான்னு, கொஞ்சம் கூட அதை புரிஞ்சுக்காம நீ தான் கூப்பிட்டு போன. இப்போ பாரு, அது வயன், எனக்கு என்ன வயன் தெரியும் இப்படியெல்லாம் ஆகும்னு. அப்போது உங்கள் ஃப்ரெண்டில் இன்னொருத்தி, வயன் நான் கூட சொன்னேன் அது ஒரு மாதிரி கிளப்பு, அவங்க இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க, அதுவும் நார்மல் ட்ரிங்க்ஸ்லேயே ஒரு மாதிரி டேப்லெட், அதுவும் ட்ரக் டேப்லெட் மாதிரி இருக்கிறத கலந்து கொடுத்துருவாங்கன்னு கூட சொன்னேன் மியா கிட்ட. ஆனால் அவள் தான் அப்படியெல்லாம் ஒன்றுமே இருக்காது அப்படின்ட்டு சொன்னான். அப்படின்ட்டு சொல்ல அதுவும் வசமாக மாட்டி விட்டுட்டா மியாவை. என்ன நீ சொன்னியா? ஆமாண்டி, அது அது சும்மா ரூமர்ஸ் தான் நினச்சேன். ரூமர்ஸ் தான், அது உனக்கு ரூமர்ஸ் தான் அப்படின்ட்டு எட்டி எத்தி முடிக்கிறீங்க நீங்கள் மியாவை. ஏன் வயன்னு இப்படி முதிக்கிற? நான் இப்படியெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்கல. அதான் அவன் சொல்லியிருக்கால, இப்படியெல்லாம் நடக்கிற பிளேஸில் நம்ம போகலாமா? இப்போ பாரு எப்படி ஆயிடுச்சு என்னோட வாழ்க்கை. என்னாச்சு உன்னோட வாழ்க்கைக்கு? என்னாச்சு உனக்கு தெரியாதா மியா? இவ்வளோ ஜங்குக் சீனியரும் ஒரே ரூம்லேருந்து தான் வந்தாங்க. என்ன அப்படின்ட்டு மியாவுக்கு இப்போ தான் உண்மை தெரிஞ்ச மாதிரி திரும்பி பார்க்குறா. அப்போ நீங்கள் அது அப்படின்ட்டு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் நீங்கள் எல்லாம் ஒன்றால் தான் அப்படின்ட்டு நீங்கள் மியாவை தான் பிடிச்சி அடிச்சிட்ருக்கீங்க. ஏய் நிறுத்தடி, நீ மட்டும் என்ன, நான் மட்டும் என்னமோ 2 பசங்க கூட இருந்ததுக்கு அப்படி ஆடின, நீ மட்டும் என்ன? ஆனால் ஒன்று மாதிரி ஒன்று நான் கிடையாது, 2 பசங்களையும் ஒரே டைமில். சீ, வெக்கமா இல்லை உனக்கு? ஏய் எனக்கு என்னடே தெரியும், நான் போதையில் இருந்தேன். ஓ போதையில் இருந்தால் இப்படி தான் எது வேணாலும் பண்ணிட்டு வந்துடுவியா? என்ன வயன் நீ? அது இருக்கட்டும், ஜங்குக் சீனியரா என்ன சொல்கிற? ஆமாம், அவரை பார்த்து நம்ம 3 வருஷம் ஆச்சே. அவர் கூட நம்ம காலேஜில் ஃபைனல் இயரை முடிக்காமல் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி போயிட்டாருன்னுலாம் கேள்விப்பட்டோம். மறுபடியுமா? அவரையா பார்த்த? நிஜமாவே அவர் தானா? ஆமாம் அவர் தான், நாங்கள் 2 பேருமே பார்த்தோம் அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. ஆமாம் அது ஜங்குக் தான். என்னவோ என் சொல்கிற? என்னாச்சு அப்போது? என்ன ஆச்சா? எனக்கு சத்தியமாக ஞாபகம் இல்லை. அந்த ஒரு ட்ரிங்க்ஸ் பண்ணோமே, அதுக்கப்புறம் எனக்கு சுத்தமாகவே ஞாபகம் இல்லை. எனக்கும் தான் எதுவுமே ஞாபகம் இல்லை. அந்த ட்ரிங்க்ஸில் அப்படி என்ன தான் கலந்துருந்தாங்களோ அப்படின்ட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் நடந்தது ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் மார்னிங் எழுந்திரிச்சு நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறீங்க. சரி வயன், அப்போ இப்போது என்ன பண்ணலான் இருக்க? அது எனக்கும் தெரியலையே அப்படின்ட்டு நீங்கள் முழிச்சிட்டே இருக்க. ஸோ அப்படியே அந்த சீன் கட் ஆகுது. எங்கள்கிட்ட ஜங்குக் தான், அவர் ஹாயாக கால் மேலே கால் போட்டுடல, அங்கே இருக்க டேபிள் மேலே காலை வச்சு அப்படியே அவர் ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. அதுவும் ஆஃபீஸ் ரூமில், அவரோட ஆஃபீஸில் தான் கூலாக உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. அதை பார்த்துக்கிட்டே ஜங்குக் கூட 2 ஃப்ரெண்ட்ஸுமே அங்கேயே தான் இருக்காங்க. என்னடா காலகாத்தால ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்க, என்ன விசேஷம்? ஏன் அது உனக்கு தெரியாதா என்ன? தெரியும் தான், ஆனால் நீ இன்னும் அதை பற்றி ஒன்றுமே பேசலையே, அதனால தான் நானும் அமைதியாக இருக்கேன் அப்படின்ட்டு ராம் சொல்கிறான். அது என்னடா போயின்ட்டு, அதான் உனக்கே தெரியுமே, அவளை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காண்டி தான் அப்படி நடந்துச்சு. நேற்று நைட் அவள் கூட ஸ்பெண்ட் பண்ணது எல்லாமே அதுக்கு தான். என்ன ரிவெஞ்சா? என்ன ரிவெஞ்ச் அப்படின்ட்டு இன்னொரு ஃப்ரெண்ட் புரியாமல் கேட்குறான். அதெல்லாம் உனக்கு புரியாது, எனக்கும் ஜங்குக்கும் தெரியும். என்னடா, நானும் உங்கள் கூட தானே இருக்கேன், எனக்கு தெரியாமல் போச்சு? நானும் அவனும் ஃபஸ்ட் இயர்லேருந்தே ஒன்றா தான் படிக்கிறோம். நீ அப்படியா? ஃபைனல் இயரில் தானே நாம் எல்லோரும் ஒன்றா படித்தோம். அதுவும் கரெக்டு தான் அப்படின்ட்டு பேசிகிட்ருக்காங்க. அப்போ ஜங்குக் இப்போ தான் ஃப்ளாஷ்பேக்கில் என்ன நடந்துச்சு, அவர் எதுக்கு உங்களை ரிவெஞ்ச் எடுக்கணும்னு இப்படியெல்லாம் பண்ணார் அப்படின்ட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் போகலாம். அதில் தான் ஜங்குக்கு உங்களோட டிபார்ட்மெண்ட் பேர் எல்லாம் தெரிஞ்சிச்சு. ஆனால் நீங்கள் லாஸ்ட் வரையும் ஜங்குக்கு காலே பண்ணல. ஸோ இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராதுன்னு அவரே தான் உங்கள் கிளாஸ் ரூம் வந்திருப்பார். வந்தால் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக பேசிட்டு இருந்திருப்பீங்க. ஜங்குக்கு வந்தோடனே எல்லோரும் எந்திரிச்சு நிற்க உங்களுக்கு எதுவுமே புரியல. எதுக்கு யார் வந்தான்னு எந்திரிச்சு நிற்கிறாங்க, ஒரு ப்ரொஃபஸர் வந்துட்டாரோ அப்படின்ட்டு நீங்களே எந்திரிச்சு நின்று பார்க்குறீங்க. பார்த்தா ஜங்குக் தான், அவர் உங்களை தான் தேடுறாரு. அவ்வளோ கூட்டத்துலேயும் நீங்கள் தெரியாத மாதிரி அப்படியே உட்காந்துட்டீங்க. இங்கே வயன்னு ஒருத்தி இருப்பாளே, அவள் எங்கே? வயனா சீனியர் இந்தோ இங்கே அப்படின்ட்டு எல்லாரும் உங்களை காட்டி கொடுத்துட்டாங்க. ஓ நீங்கள் தான் இருக்கியா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அவர் அப்படியே உங்ககிட்டே வராரு. நீங்களும் அப்படியே பயத்தில் எழுந்திரிச்சு நிற்கிறீங்க. என்ன நீ காலே பண்ணல? உனக்கு அப்போ இந்த புக்கு வேணாமா? இல்லை வேணும். அப்போ ஏன் கால் பண்ணல? அது நீங்கள் கொடுத்த பேப்பரை தொலைச்சிட்டேன். என்ன தொலைச்சிட்டியா? அதை கூட உன்னால் பத்திரமா வச்சுக்க முடியாதா? இல்லை அது சரி ஓகே நோ ப்ராப்ளம். இப்போ உன் ஃபோன் உன்கிட்ட தானே இருக்கும் கூட. இல்லை
கொடுன்ன அப்படின்ட்டு உங்கள் ஃபோனை பிடுங்கி அவர் ஃபோனுக்கு ஒரு மிஸ்ட் கால் கொடுக்குற மாதிரி பண்ணிக்கிறாரு. நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க? ஏன் பண்ணுறேண்ணா? நீ என்ன கேள்வியெல்லாம் கேட்குற? நான் தான் உனக்கு சீனியர், நீ ஒன்றும் எனக்கு சீனியர் கிடையாது. சாரி. சரி வா அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு எல்லாருக்கும் முன்னாடியும். என்ன பண்ணுறீங்க? என் கையை விடுங்க, எனக்கு கிளாஸ் இருக்குது. ஓ, கிளாஸ் இல்லைன்னா அப்போ என் கூட வருவியா? இல்லை, அப்படி நான் சொல்லலை. வா இப்போ என் கூட. என் நம்பரை வேற தொலைச்சிருக்க, அதுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க வேணாம். என்ன பனிஷ்மெண்ட்டா? ஆமாம் ஆமாம், என் கூட வா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் உங்களை எங்கே போனாலும் உங்களை கூப்பிட்டு போகிறது, உங்களை வச்சுட்டு உங்கள் கூட பேசுகிறது, உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது அப்படின்ட்டு எல்லாமே நடந்துகிட்ருக்கும். லைக் அவர் உங்களை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிறது தான் ஜாஸ்தி. நீங்கள் 1-2 வார்த்தையிலேயே பதில் சொல்லி முடிச்சிருவீங்க. நீங்கள் அவ்வளோவாலாம் ஜங்கு கிட்ட பேசலாம் போக மாட்டீங்க. அவரே தான் வேணும்னே உங்கள் கிளாஸுக்கு வந்து உங்களை இழுத்துட்டு போகிறது, அதுக்கப்புறம் கேன்டீனில் உட்கார வச்சு உங்ககிட்ட பேசுறது, அதுக்கப்புறம் உங்களுக்கு வாங்கி கொடுத்து சாப்பிட சொல்லி டார்ச்சர் பண்ணுறது அப்படின்ட்டு எல்லாமே பண்ணுவார். காலேஜ் முடிஞ்ச பிறகு கூட நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் போவீங்க. ஆனால் அது கூட விடாமல் வா வந்து என் பைக்கில் ஏறு அப்படின்ட்டு உங்களை கூட்டிகிட்டு அவர் எங்கெங்கேயோ ஊர் சுற்றுறது அப்படின்ட்டு தான் நடந்துகிட்ருக்கோம். இது எப்படின்னா லைக் டேட்டுனே தெரியாமல் டேட் பண்ணிகிட்ருக்க மாதிரி தான். ஏன்னா அவர் அப்படி தான் அவங்கள கூட்டிகிட்டு ஏதோ லவ்வர்ஸ் மாதிரி எல்லா இடத்துலையுமே சுற்றி பார்த்துட்ருக்காரு. ஆனால் நீங்கள் தான் பயந்தே செத்துட்ருக்கீங்க. ஸோ அப்படியே தான் கொஞ்ச நாள் போயிருக்கோம். ஸோ அப்போது ஜங்குக்கு அவங்கள கொஞ்சம் பிடிக்கவே ஆரம்பிச்சிருக்கோம். அவர் உங்களை சொல்லாமல் லவ் பண்ணிகிட்ருக்காருன்னு கூட சொல்லிக்கலாம். அவர் ஃபஸ்ட் டைம் உங்களை பார்த்தோன்னே உங்களை ரொம்ப பிடிச்சி போயிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் அவங்க கூட பேசி பழகி அப்படின்ட்டு உங்களை ரொம்ப பிடிச்சி போயிருந்திருக்கோம். ஆனால் உங்கள் மனசில் அவரை பற்றி என்ன இருக்குதுன்னு அவருக்கு தெரியாது. இப்போ ஒரு நீங்கள் ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே தான் அவர்கிட்ட பேசிகிட்ருக்கீங்க. ஸோ அதனால் அவரும் இன்னும் 2 months தான் என்னோடய மாஸ்டர்ஸ் முடிஞ்சிடும், அதுக்குள்ளே அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடணும் அப்படின்ட்டு ஒரு மைண்ட்ஸில் தான் அவர் இருக்கார். ஸோ அப்போன்னு பார்த்து நீங்கள் வர வயன் எங்கே போயிட்டு வர? நான் உன் கிளாஸ் ரூமில் வந்து தேடினேன், நீ காணோம். இல்லை, நான் பிரின்ஸிபல் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரேன். ஓ அப்படியா, சரி ஓகே அப்படின்ட்டு அவர் சரி வா போகலாம். இல்லை, எனக்கு கிளாஸ் இருக்குது, அதான் வான்னு சொல்கிறேன்ல. இன்னொரு வாட்டி இப்படியெல்லாம் வேணாம் வரமாட்டேன்னு சொன்னேன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்ட்டு மிரட்டுறாரு. நீங்களும் பயந்துகிட்டே முழிச்சிட்ருக்கீங்க. அப்போது ஜங்குக் என்னடா? இல்லை, பிரின்சிபல் உன்னைய கூப்பிட்டாரு. பிரின்சிபல் எதுக்கு என்ன கூப்பிட்றாரு? சரி போவையன், இன்றைக்கி நீ தப்பிச்சுக்கிட்ட, அப்புறம் பார்த்துக்கிறேன் உன்னையா அப்படின்ட்டு அவர் அப்படியே நார்மலாக தான் ஜாலியாக அவர் அப்படியே பிரின்சிபல் ரூம்குள்ளே போகிறாரு. போனால் அங்கே பிரின்சிபல் செம்ம கடுப்போடு உட்காந்துட்ருக்காரு. என்ன நினச்சிட்ருக்க ஜங்குக்? நீ என்னோடய ஃப்ரெண்டோட பையன்றனால தான் நீ பண்ணுறது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோன்னு நான் எத்தனையோ தடவை வார்னிங்கும் கொடுத்துட்டேன். ஆனால் நீ ஒன்றுமே கேட்குற மாதிரி தெரில. இதுக்கு மேலே உன்னை இப்படியே விட்டு வச்சா சரிப்பட்டு வராது. என்ன ஆச்சு பிரின்சிபல்? சாரி, நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன். பண்ண மாட்டியா? நீ இது எத்தனாவது தடவை சொல்கிற தெரியுமா? ஆனால் நீ இதை தான் மாறி மாறி பண்ணிகிட்ருக்க. இதுக்கு மேலே என்னாலலாம் பொறுத்துட்ருக்க முடியாது. எங்கள் காலேஜோட ரெப்புடேஷன் தான் டவுன் ஆகிட்டுருக்கு உன்னால். ஸோ நீ என்ன பண்ணுற? டிசி வாங்கிட்டு வேறு காலேஜ் போய் படி. என்ன விளாட்றீங்களா அப்படின்ட்டு கூலாக வந்து அந்த டேபிள் மேலே உட்காராரு. ஜங்குக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஜாஸ்தி. ஏன்னா அவரோட அப்பாவோட ஃப்ரெண்ட் தான் இந்த பிரின்சிபல். ஸோ அதனால் இந்த பிரின்சிபலும் ஜங்குக்கு எது பண்ணாலுமே கண்டுக்க மாட்டார். ஜங்குக் கிளாஸுக்கு போயே இவர் பார்த்ததில்ல. எப்போவுமே வெளியே தான் சுற்றிட்டு இருப்பார். ஆனால் அட்டண்டன்ஸ் மட்டும் கரெக்டாக கிடச்சிரும். அதுக்குன்னு இவர் எதுவுமே படிக்க மாட்டேன்னுலாம் கிடையாது. இவர் காலேஜ் டாப்பர்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ அதனால தான் இந்த பிரின்சிபலும் பொறுத்துக்கிட்டே இருந்திருப்பார் இத்தனை நாளாக. ஆனால் இப்போது இல்லை ஜங்குக், நீ டிசி வாங்கிட்டு போயிடு. என்ன இப்படி சொல்கிறீங்க? ஆமாம், உனக்கு எதிராக ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. கம்ப்ளைண்ட்டா அப்படின்ட்டு இப்போ தான் ஜங்குக் கொஞ்சம் சீரியஸ் ஆகிட்டு அப்படியே இருந்துச்சு நிற்கிறாரு. என்ன சொல்கிறீங்க? கம்ப்ளைண்ட்டா? என் மேலே யார் கம்ப்ளைண்ட் பண்ணா? நீ அந்த வயன்ன்ற பொண்ணு, ஜூனியர் பொண்ணு, அந்த பொண்ணை வச்சுட்டு நீ அவளை ரொம்ப புள்ளி பண்ணுறியா, அதனால கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. யார் அந்த பொண்ணு சொன்னாலா? இங்கே பாரு, நீ பண்ணியா இல்லையா? உன்கிட்ட என்ன கேட்குறது எனக்கே தெரியும். நானே எத்தனையோ தடவை பார்த்துருக்கேன். இருந்தாலும் போனால் போதும் தான் விட்டுட்டு இருந்தேன். இதுக்கு மேலே கம்ப்ளைண்ட் வந்துருச்சு. இதுக்கு மேலே இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது. உன் மேலே இதுவரை ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஆனால் நான் இதுவுமே கவனிச்சதில்லை. ஆனால் இப்போ பொண்ணு சம்மந்தப்பட்டது. ஸோ அதனால் இதையும் நான் அப்படியே அசால்ட்டாக விட முடியாது. என்னோடய காலேஜோட பேர் தான் எனக்கு முக்கியம். ஸோ அதனால் நீ கிளம்பிட்டே டிசி வாங்கிட்டு வேறு காலேஜில் உன் அப்பா சீட்டு பிடிச்சி வச்சுருக்காரு, அங்கே போய் படிச்சுக்கோ. ஏன்னா அப்பாவுக்கு தெரியுமா? ஃபஸ்ட்டு நான் சொன்னதே உன் அப்பா கிட்ட தான். உன் அப்பாவுக்கு எல்லாமே தெரியும். ஸோ அதனால் நீ கிளம்பு
அப்படின்ட்டு அசால்ட்டாக அந்த பிரின்ஸிபால் சொல்லிவிட்டு அந்த ரூமை விட்டு போயிட்டாரு. இங்கிட்ட ஜங்குக்கு ஒன்றுமே புரியல. வயனா அந்த கம்ப்ளைண்ட் பண்ணா? அப்போது அவளுக்கு கொஞ்சம் கூட என் மேலே இன்ட்ரெஸ்டே இல்லையா? நான் பண்ணுறதெல்லாம் அவளுக்கு புள்ளி மாதிரி தான் தெரிஞ்சிச்சா என்ன? அப்படின்ட்டு அவர் அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டார் காலேஜ் விட்டு டிசி வாங்கிக்கிட்டு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வீட்லேயுமே அவங்க அப்பா செம்மையாக திட்டிருப்பார் ஜங்குக்கை. எதுக்குமே லாய்க்கு இல்லைடா, நீ எல்லாம் எதுக்கு தான் லாய்க்கு? இத்தனை நாளும் அமைதியாக தான் இருந்தேன், நீ பண்ணதெல்லாம் தெரிஞ்சுமே. இதுக்கு மேலேயும் ஒரு புண்ணு விஷயத்துலலாம் நீ விளாடுற, இதுக்கு மேலே சரிப்பட்டே வராது. நான் கூட படிப்பில் நம்பர் 1 இருக்கே, நல்லா படித்து என் பிஸ்னஸை பார்த்துப்பேன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா அதுக்கெல்லாம் நீ லாய்க்கில்லை போல் அப்படின்ட்டு ரொம்ப கேவலமாக பேசியிருப்பார். ஜங்குக்கு என்ன பேச வரான்னு கூட கேட்க தயாராக இல்லை. ஸோ அப்படியே தான் ஒரு மாதிரி அவரோட ஃபைனல் இயரை வேறு காலேஜில் டிசி வாங்கி போய் முடிச்சிருப்பார். அப்போ கூட டிசி வாங்கிட்டு வந்தனால அங்கே இருக்க நிறைய பேர் ஜங்குக்கு ஒரு மாதிரி தான் பேசிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் ஜங்குக் அதெல்லாம் கண்டுக்கல. ஆனால் அவங்க மேலே செம்ம கோவமாக தான் இருந்திருப்பார். இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு நாள் உன்னை பள்ளி வாங்க வேண்டி அப்படின்ட்டு தான் செம்ம கோவத்தையோடய இருந்திருப்பார். ஏன்னா இது ஒரு மாதிரி அவர் பேருக்கே ஒரு மாதிரி பிளாக் நேம் தானே. ஸோ அதனால் அவருக்கு செம்ம கோவமாக இருக்கும் உங்கள் மேலே தான். இருடே, ஒரு நாள் உன்னை நான் எப்படி பழி வாங்குறான்னு மட்டும் பாரு. நான் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்வேன்னு எதிர்பார்க்கல. ஒரு மாதிரி எதுவுமே கண்டுக்காமல் ஜாலியாக சுற்றிட்டு இருந்தேன் நான். இப்போ ஒன்றால் தான் இவ்வளோ அவமானத்தையும் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ட்டு செம்ம கோவத்தில் தான் அவரோட காலேஜ் எல்லாத்தையும் முடித்து இப்போ 2 வருஷத்தில் அவர் அப்பாவோட பிஸ்னஸை எடுத்து நடத்தி இவ்வளோ பெரிய இடத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. ஸோ அதனால் இப்போ அவங்களோட பிரான்ச்சு ஏகப்பட்ட பிளேஸில் இருக்குது. ஸோ இப்போது அவர் பெரிய பணக்காரர் தான். அந்த ஆஃபீஸ்க்கே அவர் தான் சிஇஓ. ஸோ அதனால தான் இவ்வளோ அசால்ட்டாக ஆஃபீஸ் ரூம்லேயே உட்காந்து குடிச்சிட்ருக்காரு. ஏய் என்னடா, நாங்கள் 2 பேர் பேசிகிட்டு இருக்கோம், நீ அமைதியாக இருக்க அப்படின்ட்டு ராம் கேட்க, அப்போ தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏய் என்கிட்ட சொல்லுங்கடா, என்னடா பிரச்சனை? யாரோட ரிவெஞ்ச் எடுத்த? என்னடா நடக்குது? நேற்று யாரோ ஒரு பொண்ணு கூட போனியே, அந்த பொண்ணு யாருடா அப்படின்ட்டு நிக் கேட்குறான். ஏன்னா அவனுக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது. ஜங்குக் டிசி வாங்கிட்டு ஒரு காலேஜில் போய் சேர்ந்துருப்பார்ல, அப்போ தான் இந்த நிக் ஃப்ரெண்டாக இருப்பான். ஸோ அதனால் அவனுக்கு அவ்வளோவா இந்த விஷயத்தை பற்றியெல்லாம் எதுவுமே தெரியாது. சொல்ல அவன் கேட்டுட்ருக்க. அப்போ ராம், டே அதெல்லாம் அவனுக்கு தேவையில்லடா, போ வேலையாக பாரு போ அப்படின்ட்டு அனுப்பி விட்றான். ஸோ அவனும் சரின்ட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். உனக்கு மட்டும் என்ன செப்பரேட்டாக சொல்லுமா, போ ஒர்க் பாரு அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்ல, டே என்னடா என்னையவே துரத்துற, போடா போ அப்படின்ட்டு ஜங்குக் அனுப்பி விட்டுறான். அவனும் அங்கேருந்து கிளம்பிட்டான். இப்போ ஜங்குக் அப்படியே அவங்க ஃபோட்டோ தான் பார்த்துட்ருக்காரு. அவரோட ஃபோன் வால்பேப்பர்லேயும் அவங்க ஃபோட்டோ தான் இருக்குது. அதை ரிவெஞ்சுக்காண்டி வச்சுருக்காரா இல்லை எதுக்காண்டி வச்சுருக்காருன்னே தெரில. அதை பார்த்து, இருடி இதோட மட்டும் நிற்காது, இன்னும் இருக்குது அப்படின்ட்டு தான் வில்லத்தனமாக அவங்கள பார்த்து யோசிச்சுட்ருக்காரு. இதில் என்ன கான்ஸ்டன்ட்னா, நீங்கள் ஜங்குக்கோட ஒன் ஆஃப் த கம்பெனியில் தான் ஒரு ஹையஸ்ட் பொசிஷன்லேயே இருக்கீங்க. ஸோ அதுவே இன்னும் அவங்க 2 பேருக்கும் தெரியுமான்னு கூட தெரில. அவங்களுக்கு தெரிய கன்ஃபார்ம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீங்கள் இப்போ தான் ஜங்குக் பார்த்த ஷாக்லேயே இருக்கீங்க. ஆனால் ஜங்குக்கு இந்த விஷயம் தெரியுமோ தெரியலையோ, ஆனால் தெரியறதுக்கு தான் நிறையா வாய்ப்பு இருக்குது. அது எப்படி அவர் கீழே வேலை பார்க்குறவங்க பேர் கூடமா தெரியாமல் இருக்கும்? இப்போ நீங்கள் தான் பரபரப்பாக அவங்க ஆஃபீஸில் வேலை பார்த்துட்ருக்கீங்க. வயன், இது ரெடி பண்ணிட்டியா? ரெடி பண்ணிட்டேன் சார் அப்படின்ட்டு நீங்கள் உங்களோட பாஸுக்கு தான் ரிப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. பாஸ்னால் அவர் வேறு யாரும் கிடையாது, ஜங்குக்கோட அப்பா தான். ஆனால் அந்த விஷயம் உங்களுக்கு தெரியாது. இத்தனை நாளாக இவர் தான் பாஸ் அப்படின்ட்டு நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க. நீங்கள் ஜங்குக்கை பார்த்தது கூட இல்லை, இவரோட பையன் யார் அப்படின்ட்டு கேள்விப்பட்டது கூட இல்லை. ஸோ அதனால் உங்களுக்கு ஜங்குக்கை பற்றி ஒன்றுமே தெரியாது. லைக் நீங்கள் அவருக்கு கீழே தான் வேலை பார்த்துட்ருக்கீங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது. அதுக்கு தான்மா உன்ன மாதிரி ஒரு பொண்ணு வேணும்னு சொல்கிறது. எல்லோரும் பார்த்து கற்றுக்கோங்க. வயன் தான் இங்கே வேலை செய்கிறதுலையே பெஸ்ட்டான ஸ்டாஃப், எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக முடிச்சிருவாங்க அப்படின்ட்டு எல்லாருக்கும் முன்னாடியே ப்ரௌடாக பேசிகிட்ருக்காரு. நீங்களுமே அப்படி தான் ஒரு மாதிரி சிரிச்சிட்டே ஒரு மாதிரி ப்ரௌடாக நீங்களும் நின்றுட்டுருக்கீங்க. சரி ஓகே, என் பையன் வந்துடுவான், ஸோ நீ கொஞ்சம் பார்த்துக்கோமா. சரி ஓகே சார் அப்படின்ட்டு நீங்களும் சொல்கிறீங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அவரும் அவரோட ஆஃபீஸ் ரூம்குள்ளே போயிட்டார். அப்போது மேம் பொக்கே அப்படின்ட்டு ஒரு பொண்ணு வந்து கொடுக்குறான். நீங்களும் ஓகே அப்படின்ட்டு நீங்கள் அந்த பொக்கையை வாங்கிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட ஏதோ சீரியஸாக பேசிகிட்ருக்கீங்க. அப்போது அப்படியே ஆஃபீஸ் ரூம்குள்ளே ஒருத்தர் மாதம் என்ட்ரி கொடுக்குறாரு. எல்லோரும் பாஸ் வந்துட்டாங்க அப்படின்ட்டு எந்திரிச்சு நிற்கிறாங்க. நீ அப்போ தான் உங்களோட கண்ணை அந்த பக்கம் திருப்புறீங்க. பார்த்தா அங்கே வர்றது வேறு யார், ஜங்குக் தானே. நீங்கள் பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகி போய் நிற்கிறீங்க. ஜங்குக் அப்படின்ட்டு உங்கள் வாயிலேருந்து வார்த்தையே வரல. அப்போ ஜங்குக்கும் வந்துட்டு அப்புறம் உங்களை தான் பார்க்குறாரு. அவர் அப்படியே ஸ்மிக் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட வந்து, என்ன வயன் இப்படி நின்றுட்டுருக்கீங்க, பொக்கே கூடமா கொடுக்க மாட்டீங்க? அந்த பொக்கே அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே நீட்டாக அவரும் அப்படின்ட்டு பொக்கே வாங்கிட்டு சிரிச்சுட்டு அவர் அப்படியே ஆஃபீஸ் ரூம்குள்ளே போயிட்டார்.
அங்கே அப்படியே உட்காந்துட்டு அவரோட அப்பா கிட்ட தான் அவர் ஏதோ பேசிகிட்டு இருக்காரு. அப்போ நீங்கள் இது நிஜம்தானா, அது ஜங்குக் தானா அப்படின்ட்டு நீங்கள் மனசுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்க உங்கள் பக்கத்தில் இருக்க பொண்ணு, வயன் வயன் என்ன என்னாச்சு வயன் இப்படி நின்றுட்டுருக்க? இல்லை ஒன்றும் இல்லை, நீ போய் உன்னோட வேலையை பாரு. சரி ஓகே வயன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு போயிட நீங்கள் அப்படியே திரும்பி அந்த ஆஃபீஸ் ரூமை தான் பார்க்குறீங்க. அந்த ஆஃபீஸ் ரூமே ஒரு மாதிரி கிளாஸால் தான் இருக்கும். ஸோ அதனால் உள்ளே நடக்கிறது வெளில தெரியும், வெளில நடக்கிறது உள்ளே தெரியும். ஸோ அதனால் நீங்கள் பார்க்க அங்கே ஜங்குக் உட்காந்துட்டு என்ன தான் அவரோட அப்பா கிட்ட பேசிகிட்டு இருந்தாலும் அவரோட கண் உங்கள் பக்கம் தான் இருக்குது. ஸோ உங்களையே பார்த்துட்ருக்க, நீங்கள் உங்களையே பார்த்துட்ருக்காருன்னு தெரிஞ்சதும் நீங்கள் அப்படியே உங்கள் ஆஃபீஸ் ரூம்குள்ளே ஓடி போயிட்டீங்க. இவர் இவ்வளோ பெரிய பணக்காரரா, ஆனால் இது காலையில் காசே இல்லாத மாதிரி என்னோடய காசை வாங்கிக்கிட்டாரு அப்படின்ட்டு நீங்கள் அதுலேயே குழம்பு போய் உட்காந்துட்டு உங்களோட ஒர்க்கையும் பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் உங்கள் மனசு ஒரு இடத்துலையே இல்லை, உங்களோட தாட் ஃபுல்லு ஜங்குக்கை பற்றி தான் இருக்குது. என்ன ஜங்குக், நீ தான் இதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் பார்த்துக்க போகிற. ஸோ அதனால் இத்தனை நாள் இங்கே வாடான்னு சொன்னேன், வரலை. இப்போ என்ன திடீர்னு நீங்கள் வந்திருக்க? இல்லைப்பா, நீங்களும் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேறு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அதை போய் பாருங்கள், நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும். ஓகேடா, இப்போ தானே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நீ எப்படி பண்ண போறியோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் 2 வருஷத்தில் இவ்வளோ பெரிய கம்பெனி, இவ்வளோ பெரிய பிரான்ச்சை உருவாக்குவேன் நான் எதிர்பார்க்கல. நான் ரொம்ப ப்ரௌடாக இருக்கேன்டா. ஐ ப்ரௌட் ஆஃப் யூ ஜங்குக். தேங்க்யூப்பா அப்படின்ட்டு ஜங்குக்கும் சொல்ல, சரி ஓகேப்பா, உங்களுக்கு டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருக்குது, போய் எல்லா செக்கப் பண்ணுங்கள். சரிடா, அதுக்கப்புறம் மறுபடியும் ஆஃபீஸ்லாம் வர வேணாம், நீங்கள் டைரெக்டாக வீட்டுக்கு போய்க்கோங்க, இதுக்கப்புறம் எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவர் உங்களை நினச்சிக்கிட்டே தான் சொல்லிகிட்ருக்காரு. சரி ஓகேடா, அப்போ நான் கிளம்புறேன், நீ பார்த்துக்கோ. ஓகே, உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா இந்தோ வயனை கூப்பிட்டுக்கோ. அந்த பொண்ணு தான் இங்கேயே பெஸ்ட்டான ஸ்டாஃப்னா அது அந்த பொண்ணு மட்டும்தான். எல்லா வேலையுமே பர்ஃபெக்டாக முடிச்சிருவா அப்படின்ட்டு கொஞ்சம் உங்களை பற்றியுமே ப்ரௌடாக சொல்கிறாரு. சரிடா, ஓகே அப்படின்ட்டு ஜங்குக்கோட அப்பாவும் அங்கே வந்து கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் ஜங்குக்கோட அப்பாவோட அசிஸ்டண்ட் வந்துட்டு, சார் நான் தான் அசிஸ்டண்ட், அவரோட அசிஸ்டண்ட். ஓகே, இதுக்கப்புறம் நீ எனக்கு தான் அசிஸ்டண்ட்டாக இருக்க போகிற. ஓகே சார். சரி ஓகே, இந்தோ அந்த கேபினில் ஒரு பொண்ணு இருக்காளே. அப்போது அந்த அசிஸ்டண்ட்டும் திரும்பி பார்க்குறான், அங்கே நீங்கள் தான் உட்காந்து ஒர்க் பார்த்துட்ருக்கீங்க. வயன் மேடம், அந்த பொண்ணை இங்கே கொஞ்சம் வர சொல்லு. ஏன் சார்? இல்லை, எனக்கு இந்த ஆஃபீஸை பற்றி எதுவும் அவ்வளோ தெரியாதுல்ல, ஸோ அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். சார் நானே சொல்கிறேன், சொன்னதை மட்டும் செய் அப்படின்ட்டு வாய்ஸ் கொஞ்சம் ரஃப்பாக வர அவனும் ஓகே சார் அப்படின்ட்டு பயந்துக்கிட்டே போய், வயன் மேடம், என்ன? இல்லை சார் உங்களை கூப்பிட்டாரு. சாரா? சரி ஓகே, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஜங்குக்கோட அப்பா தான் உங்களை கூப்பிட்டாருன்னு நினச்சிக்கிட்டு நீங்களும் போகிறீங்க. போயிட்டு நீங்களும் டோரை நாக் பண்ண, கமின் அப்படின்ட்டு வாய்ஸ் கேட்க நீங்களுமே உள்ளே போகிறீங்க. அப்போது ஜங்குக் அப்படியே ஸ்லோ மோஷனில் சேரில் உட்காந்துட்டு அப்படியே திரும்புகிறாரு. ஜங்குக் அப்படின்ட்டு நீங்கள் ஜங்குக் இருப்பான்னு எதிர்பார்க்கல. சொன்னால நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்க. வயன், என்ன ரொம்ப நல்லா ஒர்க் பார்க்குறீங்க போல், என் அப்பா உன்னையா ரொம்ப ப்ரௌடாக சொல்லிகிட்டு இருந்தாரு அப்படின்ட்டு அப்படியே எழுந்திரிச்சு உங்ககிட்ட வந்து உங்களை ஒரு தடவை மேலேயும் கீழே ஒரு மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களை சுற்றி அப்படியே அங்கே டிரான்ஸ்பரண்ட்டான கிளாஸ் தானே இருக்குது, சொன்னால் அப்படியே எல்லாத்துக்கும் ஸ்க்ரீன் போட்டு விடுறாரு. ஸோ உள்ளே நடக்கிறது எதுவும் வெளில தெரியாத மாதிரி. நீங்கள் இப்போ எதுக்கு இவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்ட்டு குழம்பு போய் நின்றுட்டுருக்கீங்க. அப்போ அவர் அப்படியே உங்களையுமே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. அவங்களுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அவர் அப்படியே போய் அந்த டேபிளில் சாய்ஞ்ச மாதிரி உட்காந்துட்டு, வயன், என்ன சார், கொஞ்சம் என் பக்கத்தில் வா. எதுக்கு? எதுக்கா? நான் உன்னோட பாஸ், நான் சொன்னதை கேட்க மாட்டியா? சரி சரி வரேன் அப்படின்ட்டு நீங்கள் முன்னாடி போகிறீங்க. அதுவும் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு முன்னாடி போகிறீங்க. அதான் உனக்கு கிட்டனா அர்த்தமா? இங்கே வா. அது அப்படின்ட்டு நீங்கள் தயங்கிக்கிட்டே அப்படியே போக இன்னும் அப்படின்ட்டு அவர் கிட்ட உங்களை வர வச்சிட்டாரு. நீங்கள் அப்படியே அவரே தான் பார்த்துட்ருக்கீங்க, என்ன சொல்ல போகிறாரோ அப்படின்ட்டு. காலைல வேற ஒரு மாதிரி அவரை பேசிட்டு தானே வந்திருப்பீங்க. இவ்வளோ கேவலமானவராக இருப்பீங்க நான் சத்தியமாக எதிர்பார்க்கல அப்படின்ட்டு தான் சொல்லியிருப்பீங்க. ஸோ இப்போ அதை நினச்சிக்கிட்டே ஏதாச்சும் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டே தான் நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அப்போ அவர் நீங்கள் எதிர்பார்க்காத டைமில் உங்கள் ஹிப்ஸை சுற்றி ஹேண்டை போட்டு அப்படியே உங்களை கிட்ட இழுக்கிறாரு. நீங்கள் அப்படியே அவர்கிட்ட மோதி நின்று ஷாக் ஆகி அவரை பார்க்குறீங்க. என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு நீங்கள் கேட்டு முடிக்கிறதுக்குள்ளே உங்களை அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு.
நீங்கள் மறுபடியும் ஷாக் ஆகிடுறீங்க, அவரை விட்டு விலகி போக பார்க்குறீங்க. ஆனால் அவர் உங்களை ரொம்ப டைட்டாக ஒரு கை உங்கள் ஹிப்ஸ்லேயும் இன்னொரு கை உங்களோட ஹெட்டை அவர்கிட்ட புல் பண்ணி உங்களை செம்மையாக கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கண்டினியூஸாக 3 மினிட்ஸ் பண்ணுறாரு. உங்களால் மூச்சு விட தவிக்கிறீங்க, ஆனால் அதை கூட அவர் கண்டுக்கல. அவர் அதுக்கப்புறம் மூச்சு விடுறதுக்காண்டி அப்படியே உங்களை விட நீங்கள் 2 பேரும் செம்மையாக மூச்சு வாங்குறீங்க. அப்போது நீங்கள் கொஞ்சம் சமாதான பிறகு ஏதோ பேச வர, ஆனால் மறுபடியும் விடாமல் உங்களை பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் அடிக்கிறீங்க, விடுங்க அப்படின்ட்டு அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. ஆனால் எதுவுமே ஜங்குக்கு முன்னாடி ஒர்க்கே ஆகலை. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் கஷ்டப்பட்டு நீங்கள் அப்படியே அவரை விட்டு விலகி நிற்கிறீங்க. உங்களுக்கு செம்மையாக மூச்சு வாங்கிட்டே அவரை முறைச்சி பார்த்துட்ருக்கீங்க. என்ன பண்ணுறீங்க நீங்கள்? வயன், கத்தாத வயன். ஏன் இங்கே நடக்கிறது எல்லாமே வெளியும் தெரியணும்னு ஆசைப்பட்றியா என்ன? அப்போ நீங்களும் அமைதியாயிட்டு நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு உங்களுக்கு புரியுதா? ஓ, நல்லாவே புரியுது. ஏன் எனக்கு புரியாமல் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறியா? ஏன் இப்படி பண்ணுறீங்க? நான் உங்ககிட்ட வேலை பார்க்குற ஒரு ஸ்டாஃப், நீங்கள் என்னோடய பாஸ், அது ஞாபகம் இருக்கா? என்ன வயன் நீ ஸ்டாஃபு பாஸுன்னு நல்லா பேசிகிட்டு இருக்க? அப்போனா நேற்று நைட்டு நடந்ததுக்கு என்ன பதில்? அது ஜஸ்ட் ஆக்சிடெண்ட். நான் சுயநலத்துலேயே இல்லை, நான் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தேன். அதனால தான் ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் நடந்துருச்சு. அதை தான் மறக்க சொல்லி உங்ககிட்ட காசெல்லாம் கொடுத்துட்டு வந்தேனே. அப்போ ஜங்குக் சிரிச்சிட்டு, ஐயோ ஐயோ, என் அப்பா உன்னை பற்றி அவ்வளோ ப்ரௌடாக சொன்னார், நீ ரொம்ப இன்டெலிஜென்ட் அது இதுன்னெல்லாம். ஆனால் உனக்கு மூளை இருக்கானே கொஞ்சம் டவுட்டாக தானே இருக்குது அப்படின்ட்டு சொல்ல நீங்கள் முறைச்சி பார்க்குறீங்க. பின்ன என்ன, நான் இவ்வளோ பெரிய கம்பெனிக்கு சிஇஓ, இன்னும் எனக்கு ஏகப்பட்ட பிரான்ச்சஸ் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு பணக்காரனுக்கு அந்த சில்லியான காசு மேட்டர் ஆகிடுமா என்ன அப்படின்ட்டு கேட்க, இப்போ தான் உங்களுக்கு அது உரைக்குதே. ஆமாம், அது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் இவர் எவ்வளோ பெரிய பணக்காரரு. ஆனால் எதுக்கு நீங்கள் அப்போ என்கிட்டேருந்து காசை வாங்கினீங்க அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஓ, அதான் சொல்கிறியா? அது சும்மா வாங்கினேன், அதை வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டு அவர் சொல்ல, இப்போ எதுக்கு நீங்கள் இப்படி அத்துமீறீங்க? இப்படியெல்லாம் என்கிட்ட நடந்துக்கிறவளை வச்சுக்காதீங்க, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. ஸோ அதனால் நீங்கள் அப்படியே அங்கேருந்து தப்பிச்சு போகலான்னு பார்க்குறீங்க. ஆனால் விடுவாரா? நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணும்போது அப்படியே வந்து டோரை பிளாக் பண்ணி நின்றுட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே திரும்புறீங்க. அப்போது ஜங்குக் உங்ககிட்ட அவ்வளோ க்ளோஸாக நின்றுட்டுருக்காரு. நீங்கள் எங்கேயுமே போக முடியாமல் செவத்தில் அப்படியே ஒட்டிக்கிட்டு நின்றுட்டுருக்கீங்க. இங்கே பாரு, நான் போசுனா மட்டும்தான் நீ போகணும், இல்லைனா நீ எங்கேயுமே போகக்கூடாது, புரிஞ்சுதா அப்படின்ட்டு. இப்போ அவரோட வாய்ஸு ஒரு மாதிரி கோல்டாக வர, என்ன நீங்கள் என்னை மிரட்டுறீங்களா? என்னை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறீங்களா? நீ எப்படி வேணாலும் வச்சுக்கோ, ஆனால் நீ எனக்கு தான், புரிஞ்சுதா? அப்போது டோர் நாக் ஆகுது. அந்த அசிஸ்டண்ட் தான் அப்படின்னு டோர் நாக் பண்ணிகிட்ருக்கான். ஸோ வா உள்ளவா அப்படின்ட்டு ஜங்குக் கொஞ்சம் நேரத்தில் கூப்பிட அவனும் உள்ள வரான். பார்த்தா இப்போ ஜங்குக் அவரோட டேபிள் உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் ஜங்குக்கு முன்னாடி தான் ஒரு மாதிரி உங்களுக்கு வேர்த்து நின்றுட்டுருக்கீங்க. மேம், நீங்கள் இன்னும் இங்கே தான் இருக்கீங்களா? ஆமாம். இல்லை, உங்களை சோனு கூப்பிட்டான். ஓ அப்படியா, சரி ஓகே சார், நான் இப்போ போகிறேன். என்ன போறியா? ஆமாம் அப்படின்ட்டு நீங்களும் வேறு வழி இல்லாமல் அந்த அசிஸ்டண்ட் இருக்கனால அமைதியாக ஜங்குக்கு பற்றி சொல்லிகிட்ருக்கீங்க, அதே சான்ஸில் எஸ்கேப் ஆகிடலான்னு. ஸோ ஜங்குக்கும் சரி ஓகே போ அப்படின்ட்டாரு. நீங்கள் அப்பாடி அப்படின்ற மாதிரி அங்கேருந்து வந்துட்டீங்க. நீங்கள் உங்கள் ரூம்குள்ளே போயிட்டு என்ன நடக்குதுங்க? இவர் இஷ்டப்பிரகாரம் எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு, எனக்கு ஒன்றும் புரியல. அதுதான் ஆக்சிடென்ட்டுன்னு விட்டாச்சுல, அப்புறம் எதுக்கு இவர் நம்மக்கிட்ட இவ்வளோ அட்வான்டேஜ் எடுத்துகிட்ருக்காரு? இவருக்கு என்ன தான் வேணுமா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே திரும்பி அவரோட ரூமை தான் பார்க்குறீங்க. இப்போது அவர் அந்த ரூமில் உட்காந்துட்டே உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. இங்கே இருக்க எல்லா ஆஃபீஸ் ரூமுக்கும் டிரான்ஸ்பரண்ட்டான டோர் இருக்கனால அது ஜங்குக் நல்லா அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு தான் இங்கே கடுப்பாயிட்டு நீங்கள் போய் வேறு வழி இல்லாமல் உட்காந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது நீங்கள் அப்படியே வீட்டுக்கு போயிட்டுருக்கீங்க. அப்போ உங்கள் முன்னாடி வந்து ஒரு கார் ஸ்டாப் ஆகுது. நீங்கள் யாருன்ற மாதிரி பார்க்குறீங்க, வேறு யார்? ஜங்குக் தான். ஸோ இப்போது அப்படியே அந்த விண்டோ கிளாஸை கீழே இருக்கிறாரு. நீங்கள் ஜங்குக்கை பார்த்தோன்னே இவரா அப்படின்ட்டு அப்படியே போகலான்னு பார்க்குறீங்க. எங்கே போகிற? நில்ல, மரியாதையாக அந்த காரில் ஏறிடு, இல்லைன்னா நான் இறங்கி உன்னை காரில் தூக்கி போட வேண்டியதாக இருக்கும். அப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் நம்ம ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க எல்லோரும் இங்கே தான் போயிட்டுருக்காங்க, அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம் அப்படின்ட்டு சொல்ல, நீங்களும் வேறு வழி இல்லாமல் ஏன் இப்படி பண்ணுறீங்க? வந்து ஏறு, அப்புறம் பேசிக்கலாம். நீங்களும் அப்படியே போய் காரில் ஏறிக்கிட்டீங்க.
ஸோ அவர் காரை ஸ்டார்ட் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ எங்கே கூப்பிட்டு போயிட்டுருக்கீங்க அண்ணியா? அது எதுக்கு உனக்கு, சும்மா என் கூட வா அப்படின்ட்டு அவர் காரை ட்ரைவ் பண்ணிட்டு ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாரு. எதுக்கு ஹோட்டல் கூப்பிட்டு வரீங்க? அதெல்லாம் சொல்கிறேன், நீ இறங்கி வா என் கூட. இல்லை, என்னால் வர முடியாது. நீ வந்து தான் ஆகணும் அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி தரன்னு அந்த ஹோட்டலுக்குள்ளே இழுத்துட்டு போயிட்டுருக்காரு. என்ன பண்ணுறீங்க, விடுங்க அப்படின்ட்டு உங்களால் சத்தம் போட்டும் பேச முடியல. சொன்னால் நீங்கள் அமைதியாக அவர்கிட்ட சொல்லிகிட்ருக்கீங்க. மரியாதையாக வா வயன், சும்மா என்னை டென்ஷன் பண்ணிகிட்டு இருக்காத. இப்போ நீங்கள் இதுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னால் மட்டும்தான் நான் வருவேன் அப்படின்ட்டு கையை ஒத்துட்டு நீங்கள் அப்படியே நிற்க, அது நீ எனக்கு வேணும்னு தோணுச்சு, அதனால தான் உன்னை எடுத்துக்கிறதுக்கு. ஏன்னா என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தருது? நானா நீங்கள் ஆட்டி வைக்கிற பொம்மையா? நீங்கள் கேட்கும் போதெல்லாம் அப்படியே வந்து உங்களுக்கு ரூம் சர்வீஸ் கொடுக்க? ஓ, இது கூட நல்லா தானே இருக்குது அப்படின்ட்டு அவர் யோசிச்சுட்ருக்காரு. ஏன்னா நீ இப்படி சொன்னால் வரமாட்ட அப்படின்ட்டு அவர் அலேக்க உங்களை தூக்கிக்கிட்டு போயிட்டுருக்காரு. நீங்கள் விடுங்க விடுங்க அப்படின்ட்டு சொல்லிகிட்ருக்கீங்க. இப்படி சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, அப்புறம் நீ கீழே விழுந்துருவேன், அதுக்கப்புறம் உனக்கு தான் அவமானமாகும். மரியாதை என் கூட வந்துரு அப்படின்ட்டு உங்களை சீக்கிரமாக அப்படியே ரூம்குள்ளே போயிட்டு லாக் போட்டார். என்ன பண்ணுறீங்க, என்னை விடுங்க ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு இப்போ தான் நீங்கள் கீழே இறங்குறீங்க. நீங்கள் எங்கே இறங்குறீங்க? ஜங்கக் உங்களுக்கு கீழே இறங்க விட்டனால தான் நீங்கள் கீழே இறங்கி நிற்கிறீங்க. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு புரியுதா? என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? உன்னை பார்த்தா ரொம்ப அழகான செக்ஸியான ஒரு பொண்ணுமா தெரியுது அப்படின்ட்டு உங்களை மேலும் கீழே ஒரு மாதிரி பார்த்துட்டே சொல்ல, சி ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? நீங்கள் இப்படியெல்லாம் கிடையாது, ஏன் இப்படி மாறிட்டீங்க? நீங்கள் இப்படி சொன்னது கேட்டோன்னா ஒரு கோவம் வந்துருச்சு. அப்போ அவர் அப்படியே வந்து உங்கள் கழுத்தை நெரிச்சு, எல்லாம் ஒன்றால் தாண்டி, எல்லாம் ஒன்றால் தான். என்ன, நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணியா? எல்லாம் ஒன்றால் தான் அப்படின்ட்டு உங்களை இப்போ வற்புறுத்தி மறுபடியும் கிஸ் பண்ணுறாரு. இந்த வாட்டி நீங்கள் பலார்னு கன்னத்துலேயே அரைஞ்சிட்டீங்க. எவ்வளோ நேரம் தான் உங்களாலையும் பொறுத்துட்ருக்க முடியும்? ஸோ அதனால் அப்போ அவர் அடிப்பேன், இன்னும் அடி, உனக்கு எவ்வளோ தோணுமோ அடி, ஆனால் உன்னைய இன்னைக்கு நான் எடுத்துக்காமல் உன்னை வெளில விடுறதா ஐடியா இல்லை. ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? இப்படி நடந்துக்காதீங்க ப்ளீஸ் அப்படின்ட்டு நீங்கள் இதுக்கப்புறம் கெஞ்சவே ஆரம்பிச்சிட்டிங்க. ஏன்னா அப்போ நீ பண்ணதுக்கெல்லாம் நான் உனக்கு ரிவெஞ்ச் கொடுக்க வேணாமா? என்ன ரிவெஞ்சா? நீ பண்ணியே, அதுக்கு உனக்கு ரிவெஞ்ச் கொடுக்க வேணாம். ஒன்றால் தான் என்னோடய நேமுக்கு ஒரு பிளாக் மார்க் வந்துருச்சு. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். ஏன்னா நான் என்ன பண்ணேன்? நீங்கள் என்ன பேசிகிட்ருக்கீங்க? எனக்கு ஒன்றும் புரியாத மாதிரி நடிக்காத. போய் பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி இனி அந்த காலேஜை விட்டு டிசி வாங்கி போக வச்சிட்டல. அதுக்கப்புறம் நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா? எல்லாம் ஒன்றால் தான் அப்படின்ட்டு இப்போ தான் அவர் உண்மையாக சொல்கிறாரு. நீங்கள் என்ன கம்ப்ளைண்ட்டா? நான் இந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கலையே. சும்மா நடிக்காதடி, எல்லாத்தையும் நீ தான் கொடுத்த, எனக்கு நல்லா தெரியும். இல்லை, நான்லாம் எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல. அன்றைக்கி கேட்கும்போது நீ தானே பிரின்சிபல் ஆஃபீஸ் ரூம்லேருந்து வெளில வந்தேன்ன. அதுக்கப்புறம் தான் பிரின்சிபல் என்னை கூப்பிட்டு விட்டார். அதுக்கப்புறம் அப்படின்ட்டு நடந்தது எல்லாத்தையுமே ஜங்குக் சொல்கிறாரு. இல்லை, சத்தியமாக நான் கொடுக்கல. நான் எப்படி கொடுப்பேன்? எனக்கு தான் உங்களை பிடிச்சிருந்துச்சி, நீங்கள் பண்ணதெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் இதுக்கு நான் கம்ப்ளைண்ட்டெல்லாம் கொடுக்க போகிறேன்? ஏன்னா ஆமாம், நான் கம்ப்ளைண்ட்டெல்லாம் எதுவும் கொடுக்கல. அப்போ ஜங்குக்கும் ஒன்றும் புரியாமல் கொஞ்சம் நேரம் யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் உங்களை கூட்டிகிட்டு காரில் வேறு எங்கேயோ போயிட்டுருக்காரு. நீங்களும் நான் சத்தியமாக தான் சொல்கிறேன், நான்லாம் கம்ப்ளைண்ட்டே கொடுக்கல, எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. நெக்ஸ்ட் டே வந்துட்டு நான் உங்களை தேடினேன், காலேஜில் தேடினேன். ஆனால் நீங்கள் தான், உங்களோட கிளாஸ் ரூம் கூட நான் வந்து தேடினேன், அங்கே கூட நீங்கள் இல்லை. நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களா நான் உங்களை லவ் பண்ணலன்னு? நான் உங்களை லவ் பண்ணேன். நான் என்ன தான் உங்ககிட்ட இருக்கும்போது பயந்த மாதிரி இருந்தாலுமே நீங்கள் பண்ணதெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. நான் அப்போ உங்களை லவ் பண்ணேன். நீங்கள் ஃபஸ்ட் டே என்கிட்ட கொடுத்த அந்த ஃபோன் நம்பர் ஷீட் கூட என்கிட்ட தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் கால் பண்ணி கூட பார்த்தேன், ஆனால் நீங்கள் தான் காலே எடுக்கலை அப்படின்ட்டு இப்போ தான் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்ட்டு சொல்கிறீங்க. அப்போ தான் நீங்களுமே ஜங்குக் உங்ககிட்ட பழகுனது அது எல்லாத்தையுமே நீங்கள் என்ஜாய் தான் பண்ணிகிட்டு இருந்தீங்க. ஜங்குக் தான் உங்களுக்கு பிடிக்கலையோ என்னமோ அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட்டில் இருந்தார். ஆனால் நீங்களுமே ஒன் சைடாக ஜங்குக்கை லவ் பண்ணிட்டு தான் இருந்தீங்க. ஸோ 2 பேருமே லவ் பண்ணிட்டு தான் இருந்திருக்கீங்க, ஆனால் சொல்ல தான் கிடையாது. அதுக்கலாட்டின் தான் யாரோ ஒருத்தவங்க சென்டரில் பூந்து விளாண்டுட்டாங்க உங்கள் வாழ்க்கையில். ஸோ இப்போ ஜங்குக்கு குழப்பமாக இருக்குது. அப்போ யார் என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தது அப்படின்ட்டு குழம்பிக்கிட்டே அவரோட காலேஜுக்கு தான் வராரு. அதுதான் நீங்கள் ஜங்குக் மீட் பண்ணிங்களே அந்த காலேஜுக்கு. இங்கே எதுக்கு கூப்பிட்டு வந்திருக்கீங்க? அப்போ ஜங்குக் எதுவுமே பேசாமல் அப்படியே இறங்கி உள்ளே போகிறாரு. நீங்களுமே அவர் பின்னாடியே தான் போகிறீங்க. ஸோ அவர் டைரெக்டாக அந்த பிரின்சிபல் ரூம்குள்ளே தான் போகிறாரு. ஜங்குக், நீயா? எப்படி இருக்கடா? பார்த்தே ரொம்ப வருஷம் ஆச்சு.
இங்கே பாருங்கள், நல்லா விசாரிக்கிறதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் கேட்குறதுக்கு மட்டும் உண்மையாக சொல்லுங்கள். அன்றைக்கி என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தது யார்? என்னடா முடிஞ்சு போன காரியத்தை எதுக்கு மறுபடியும் கேட்குற? இல்லை, எனக்கு தெரிஞ்சே ஆகணும். இங்கே பாரு, வேணாம், இது எதுக்கு இப்போது? எல்லாம் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் இதெல்லாம் தேவையில்லடா. அப்போ கரெக்டாக நீங்களுமே உள்ளே வந்துடுறீங்க. வயன், நீயா? இந்த பொண்ணை தானே நீ புள்ளி பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. ஆமாம், அதை தான் கேட்குறேன். அந்த கம்ப்ளைண்ட்டை யார் கொடுத்தா? அது அது வந்து அப்படின்ட்டு அவர் இப்போ தான் சொல்கிறாரு. என்னன்னா, ஜங்குக் அந்த காலேஜில் ஃபேமஸ், அவருக்கு நிறையா ஃபேன் கேர்ள்ஸ் அப்படின்ட்டு எல்லாருமே அவரை சுற்றி தான் திரிஞ்சிட்ருப்பாங்க. ஸோ இப்படி இருந்தால் கன்ஃபார்ம் அவருக்கு எதிரி, அதாவது அவரை பார்த்து பொறாமப்படுறவங்களோ கன்ஃபார்ம் இருப்பாங்களே. ஸோ அதே மாதிரி தான் ஒருத்தன் இருக்கான், ஜங்குக் கிளாஸ்லேயே படிச்சுக்கிட்டு. அவனும் கொஞ்சம் கெத்து தான், ஆனால் அவனை விட ஜங்குக்கு தான் ஃபேன் ஜாஸ்தி. எல்லா பொண்ணுங்களும் ஜங்குக்கு மேலே தான் க்ரஷ்ஷாக சுற்றிட்டு இருப்பாங்க. ஸோ அதனாலேயே அவனுக்கு செம்ம கடுப்பாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த யுன் வேறு யாரும் கிடையாது, ஜங்குக்கோட கசின் தான். கசினாக இருந்துக்கிட்டே ஜங்குக்கு மேலே அவ்வளோ பொறாமல் அவனுக்கு. ஸோ அதனால தான் அவன் அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்ருக்கான். என்னைக்காச்சும் ஒரு நாள் மாட்டுவடா, அப்போ உன்னை வச்சு செய்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ ஆனால் ஜங்குக்கு முன்னாடி ஸ்ட்ரைட்டாக போய் அவர் அகெயின்ஸ்டாலாம் எதுவும் பேச முடியாது, எதுவுமே நடக்காது. ஸோ அதனால தான் அமைதியாக இருந்தான் சான்ஸ் கிடைக்கிற வரையும். ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களை கம்பல் பண்ணி கூப்பிட்டு போனது அப்படின்ட்டு ஸ்டார்ட் டு எண்ட் அவனுக்கு எல்லாமே தெரியும். ஸோ அதனால் இதை வச்சு தான் அவனை தோக்கடிக்கணும், அவனை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கணும் அப்படின்ட்டு அன்றைக்கி போயிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்டுங்களில் ஒருத்திக்கிட்ட அப்படியே கொஞ்சம் ஃப்ளோட் பண்ணுற மாதிரி பேசி எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிறான். நீங்கள் எதுனாலுமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லிவிடுவீங்க. ஸோ அதனால் உங்கள் ஃப்ரெண்டும் வாய் தவறி அப்படியே எல்லாத்தையும் வளரிடுறா. அதுவும் இல்லாமல் நீங்கள் லவ் பண்ணுறீங்க அப்படின்ட்டுலாம் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லலை, அதை நீங்கள் சீக்ரெட்டாக தான் வச்சுட்ருக்கீங்க. ஸோ அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஜங்குக்கு உங்களை புள்ளி தான் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ட்டு மட்டும்தான் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். ஸோ அதே தான் உங்கள் ஃப்ரெண்டுமே சொல்கிறா. ஸோ அதை யுன் அவனுக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு சில ஃபோட்டோஸ்லாம் அவன் ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுருப்பான். ஸ்டார்டிங் சீனில் உங்களை வச்சு ஜங்கு கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் புள்ளி பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் முன்னாடியும் உங்களை தரன்னு இழுத்துட்டு போகிறது, பைக்கில் உட்கார சொல்லி டார்ச்சர் பண்ணுறது அப்படின்ட்டு எல்லாமே அவங்ககிட்ட ஃபோட்டோ எவிடன்ஸ், வீடியோ எவிடன்ஸாக இருந்திருக்கும். ஸோ அதனால தான் அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் பிரின்ஸிபல் கிட்ட அப்படியே போட்டு கொடுத்துருப்பான். அப்போ பிரின்ஸிபல், இதெல்லாம் லாய்க் ஆகாதுப்பா, நீ வேணா போய் அந்த பொண்ணையே வர சொல்ல, அந்த பொண்ணு கொடுக்குற கம்ப்ளைண்ட்டை மட்டும்தான் என்னால் எடுத்துக்க முடியும். என்ன சார் கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிள் இல்லாமல் பேசுகிறீங்க? ஓ புரியுது, உங்கள் ஃப்ரெண்டோட பையனால் தான் இவ்வளோ அட்வான்டேஜ் கொடுக்குறீங்க, அதே நாங்கள் ஏதாச்சும் பண்ணியிருந்தா நீங்கள் அப்படியே சும்மா இருந்திருப்பீங்களா அப்படின்ட்டு அவன் அது இதுன்னு பேசுகிறான். இல்லை, அந்த பொண்ணை வர சொல்லு. அந்த பொண்ணு எப்படி சார் வரும்? அந்த பொண்ணை வச்சு தானே அவன் மிரட்டிகிட்டு இருக்கான். பாவம், அந்த பொண்ணுக்கு அவளோட ஸ்டடீஸ் தானே முக்கியமாக இருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு சாதகமாக பேசுகிற மாதிரி அவனோட காயை தான் நகத்தை பார்த்துருக்கான். ஸோ அந்த பிரின்சிபலும் நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்கும். ஸோ அதனால் சரி ஓகே அப்படின்ட்டு இதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிட்டு தான் ஜங்குக்கை அப்படியே டிசி வாங்கிட்டு போக சொல்லியிருப்பார். இது எல்லாமே தான் நடந்திருக்கும். ஜங்குக் டிசி வாங்கிட்டு போன பிறகு இவனுக்கு செம்ம குஷியாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அவன் தான் சீனியராக ரொம்ப கெத்தாக அந்த காலேஜ் ஃபுல்லுமே சுற்றிட்டு இருந்திருப்பான். இப்போது அதெல்லாத்தையும் சொல்ல ஜங்குக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. அந்த எருமை நாயால் தான் இத்தனை நாளாக இவ்வளோ ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சுற்றிட்டு இருந்தேன், அவனை ஒரு வழி ஆக்குறேன் அப்படின்ட்டு அவர் போக நீங்களும் பின்னாடியே வந்துட்டு ஜங்குக் நில்லுங்க அப்படின்ட்டு கையை பிடிக்கிறீங்க. என்ன வயன், எங்கே போகிறீங்க? எங்கே போகிறேண்ணா? அது உனக்கு தேவையில்லாதது, விடு. என்ன இப்படி சொல்கிறீங்க? அப்போது நீங்கள் என்னை லவ் பண்ணலையா? அப்போ ஜங்குக் அமைதியாக அவங்கள தான் பார்க்குறாரு, நீங்களும் அவரே தான் பார்க்குறீங்க. ஆமாம், நான் உன்னை லவ் பண்ணுறேன், நானும் தான் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே ஹக் பண்ணிக்கிறீங்க. நான் உன்னை லவ் பண்ணுறேன் தான், ஆனால் இதை அப்புறம் வச்சுக்கலாம், ஃபஸ்ட்டு வந்து யுன்னை கவனிச்சிட்டு வரேன் அப்படின்ட்டு நீங்கள் இரு, என் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, நான் போகிறேன் அப்படின்ட்டு அவர் கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டார். நீங்களும் அங்கேயே தான் நின்றுட்டுருக்கீங்க, என்ன பண்ண போகிறாரோ அப்படின்ட்டு. கொஞ்ச நேரத்தில் ஜங்குக் அந்த யுன் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ கண்டுபிடிச்சிட்டு ஏ யுன் அப்படின்ட்டு நார்மலாக பேசுகிற மாதிரியே போக அவன் ஓ ஜங்குக் எப்படி இருக்க, நல்லா பிஸ்னஸை கொண்டு போயிட்டுருக்க போல் அப்படின்ட்டு கடுப்பெல்லாம் என்ன தான் மனசுக்குள்ளே இருந்தாலும் நல்லா சிரித்து தான் பேசிகிட்டு இருக்கான். இதுக்கு மேலே ஜங்குக்களை பொறுத்துட்டு இருக்க முடியல. ஸோ ஒரே பஞ்சு தான் அவன் மூஞ்சில் விடுறாரு. அவ்வளோதான், அவன் தடுமாறி கீழே விழுந்துட்டான். ஜங்குக் என்னடா பண்ணுற? என்ன பண்ணுறேண்ணா, நீ பண்ணதுக்கு இதெல்லாம் உனக்கு தேவை தான் அப்படின்ட்டு எட்டிக்கிட்டு முதிக்கிறாரு. அவன் அப்படியே எந்திரிக்க கூட தெம்பலாமல் படுத்து கிடக்குறான். எவ்வளோ தைரியந்தா என் பேரில் பிளாக் மார்க் வர வச்சு அந்த காலேஜ்லேருந்தே நீ டிசி வாங்க போக வச்சுருப்ப. அதுக்கப்புறம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? பக்கத்துலேயே இருந்து அதெல்லாம் ரசிச்சிருக்க அப்படி தானே அப்படின்ட்டு அவனை செம்மையாக அடிக்கிறாரு. அவனும்
இது எப்படி உனக்கு தெரிஞ்சு அப்படின்ட்டு கேட்குறான். எப்படி தெரிஞ்சா இப்போ கூட அதை மறைக்கணும் தான் பார்க்குறல அப்படின்ட்டு அவர் கோவம் சமாதானம் ஆகிற வரையுமே அடித்து முடிச்சுட்டு தான் அவர் வராரு. வந்தால் நீங்கள் அப்படியே ஜங்குக் கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் நின்றுட்டுருக்கீங்க. அப்போ நீங்கள் ஜங்குக் எவ்வளோ கஷ்டப்பட்டாரு அப்படி இப்படின்ட்டு எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ஜங்குக் உங்களை எவ்வளோ லவ் பண்ணுறாரு அப்படின்ட்டுமே சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் ஜங்குக்காண்டி தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ கரெக்டாக ஜங்குக்குமே வராரு. வந்துட்டு, வயன் ஐம் சாரி வயன், எனக்கு இதெல்லாம் தெரியாது. நீ தான் எல்லாத்துக்கும் காரணம்னு நினச்சி நான் உன் மேலே தான் கோவமாக இருந்தேன். உன்னை எதோ ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினச்சேன். அன்றைக்கி நடந்தது கூட அப்போ நீங்கள் எதுவுமே பேசாமல் போய் அவரை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டீங்க. அப்போ ஜங்கு கூட ஃப்ரெண்ட்ஸும் கொஞ்சம் இவங்க 2 பேருக்கும் ஸ்பேஸ் விடணும் அப்படின்ட்டு கொஞ்சம் ஜென்டலாக அங்கேருந்து அப்படியே டீசெண்டாக போகிறாங்க. அப்போ கூட என்ஜாய் அப்படின்ட்டு சொல்லிகிட்டே போக ஜங்குக்கு சிரிச்சுக்கிட்டே அவங்கள டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. சாரி ஜங்குக், எனக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது. வயன், நான் தான் உன்ட்ட சாரி கேட்கணும். எனக்கு இதெல்லாம் தெரியாது வயன், எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் நினச்சேன். அதனால்தான் ஐ எம் சாரி வயன். உன்னைய ஃபோர்ஸ் பண்ணி நான் கிஸ் பண்ணதெல்லாம் தப்பு தான். ஐ எம் சாரி வயன். அதுவும் இல்லாமல் அன்றைக்கி நைட்டு அப்படின்ட்டு அவர் ஒன்று சொல்கிறாரு. என்னென்னா, அன்றைக்கி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் பப்புக்கு போயிருப்பீங்களா, நீங்கள் ஜூஸ் தான் வாங்கியிருப்பீங்க, ஆர்டர் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அந்த கிளப்போட ஸ்பெஷாலிட்டியே ஜூஸில் ட்ரக்ஸை மிக்ஸ் பண்ணி கொடுக்கறது தான். அது தெரியாமல் தான் நீங்கள் 4 பேருமே குடிச்சிட்டு அப்படியே அன்கான்ஷியஸ் லெவலில் தான் இருந்திருப்பீங்க. செம்ம போதையான மாதிரி நீங்கள் எல்லோரும் தள்ளாடிட்டு இருந்திருப்பீங்க. அப்போது உங்கள் ஃப்ரெண்டு அப்படியே செப்ரேட்டாக போயிட்டா, உங்களோட இன்னொரு ஃப்ரெண்ட் 2மே செப்ரேட்டாக போயிட்டாங்க. நீங்கள் மட்டும்தான் தனியாக எங்கே போனாங்க இவங்க அப்படின்ட்டு தேடிட்டே போயிட்டு இருந்திருப்பீங்க. அப்போது நீங்கள் தான் ஜங்குக்கை பார்த்துருப்பீங்க. ஜங்குக்கை பார்த்தோன்னே ரொம்ப நாள் கழித்து பார்க்குறீங்கல்ல, ஸோ மனசுக்குள்ளே என்ன இருந்தாலும் அந்த காதல் இருக்கும். ஸோ அதனால நீங்கள் ஜங்குக் நீங்களா அப்படின்ட்டு அப்படியே போதிலேயே அவர் மேலே போய் விழுகுறீங்க. ஜங்குக் அப்போ வரையும் உங்கள் ஃபேஸை பார்க்கல, யார் இந்த பொண்ணு அப்படின்ட்டு அப்படியே கொஞ்சம் உங்களை நிமிர்ந்து பார்க்கும்போது தான், வயன் நீயா அப்படின்ட்டு ஷாக் ஆகிருப்பார். நீங்கள் என்ன பண்ணுற ஜங்குக், உங்களை நான் எவ்வளோ தேனேன், நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்க அப்படின்ட்டு நீங்கள் எதோ உளறிட்டு இருந்திருப்பீங்க. அது ஜங்குக் அதில் கிளியராகவே கேட்டிருக்காது. இவன் இங்கே இருக்கா, எங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படின்ட்டு ஃபுல்லாக தேடி இருப்பார். அவருக்கு அப்போதைக்கு உங்கள் மேலே இருக்க கோவம்லாம் ஞாபகமே வந்திருக்காது. ஸோ உங்களை பாதுகாப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட விடணும்னு தான் நினச்சாரு. ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் எங்கன்னே தெரில. ஸோ அதனால் அப்படியே தேடிட்டு இருக்கும்போது தான் மியா 2 பசங்க கூட அப்படியே போயிட்டு இருந்திருப்பா. இது வயனோட ஃப்ரெண்ட் தானே அப்படின்ட்டு மியா பின்னாடியே ஜங்குக்கும் போயிருப்பார். கொஞ்ச நேரத்தில் மியா அப்படியே ஒரு ரூம்குள்ளே போயிருப்பார் 2 பசங்களோட. ஸோ ஜங்குக்கும் அப்படியே டோரை வந்து நாக் பண்ணியிருப்பார். ஆனால் மியா டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரியே தெரியல. என்ன அவ 2 பசங்க கூட உள்ளே போகிறா அப்படின்ட்டு அவர் பார்த்துட்டு இருக்கும்போதே நீங்கள் அப்படியே ஜங்குக்கு பிடிச்சி பக்கத்தில் இருக்க ரூம்குள்ளே அப்படியே இழுத்துட்டு போயிட்டீங்க. ஜங்குக் அப்படின்ட்டு நீங்கள் தான் அவரை பிடிச்சி ஃபஸ்ட் டைம் கிஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அவர் உங்களுக்கு டச் கூட பண்ணியிருக்க மாட்டார். ஆனால் அவரும் லைட்டாக போதையில் இருக்கனால அப்படியே போயிட்டுருக்க. அவரும் கொஞ்ச நேரத்தில் கண்ட்ரோல் இழந்துட்டார். ஸோ அதனால தான் அன்றைக்கி நைட்டு நீங்கள் 2 பேரும் ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது எல்லாத்தையுமே சொல்கிறாரு. நானும் மென்ட் பண்ணி அப்படி பண்ணலை வயன், நீ தான் ஸ்டார்டிங்கில், அதனால தான் நானும் கண்ட்ரோலை இழந்துட்டேன் அப்படின்ட்டு சொல்லிகிட்ருக்காரு தயங்கிக்கிட்டே. நீங்கள் இட்ஸ் ஓகே, நீங்கள் தானே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றீங்க. என்ன? நீங்கள் தான், எனக்கு ஷாக்காக தான் இருந்துச்சு. ஆனால் நீங்கள் அதுக்கப்புறம் பண்ணது தான் எனக்கு பிடிக்கவே இல்லை. ஒரு மாதிரி காசுக்காண்டி தான் எல்லாம் நடந்துச்சு அப்படி இப்படின்ட்டுலாம் பண்ணீங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸில் கூட அதெல்லாம் எனக்கு பிடிக்கல, அதனால தான் அப்படின்ட்டு நீங்களே சொல்ல ஜங்குக்காலையும் புரிஞ்சுக்க முடியுது. இப்போ உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? இல்லை, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போது நம்ம 2 பேரும் ஜாலியாக லவ் பண்ண ஆரம்பிக்கலாமா? அதுக்கு என்ன, கண்டிப்பாக லவ் பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல, அப்போ ஜங்குக் உங்களை அப்படியே காரில் இழுத்து போட்டு அதுக்கப்புறம் கார் தான் கடகடன்னு ஆடிட்டுருக்கு. ஸோ ஓகே, இதோட நம்ம ஒரு ஹாப்பி என்டிங்காக இந்த 1 ஷாட்டை முடிச்சுக்கலாம். ஸோ ஓகே, ஸோ உங்களை நெக்ஸ்ட் 1 ஷாட்டில் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. ஓகே, சரி, ஓகே, உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.